என்னையுமோர் சிறு நரம்பெனவே அதில் இணைத்திட வேண்டும் இசை அரசே. உன் திருயாழிலென் இறைவா பல பண்தரும் நரம்புண்டு. என்னையுமோர் சிறு நரம்பெனவே அதில் இணைத்திட வேண்டும் இசை அரசே. விண்ணகச் சோலை மலரெனவே திகழ் எண்ணிலா தாரகை உனக்குண்டு. உன்னருட்பேரொளி நடுவினிலே நான் என் சிறு விளக்கையும் ஏற்றிடுவேன். என் சிறு விளக்கையும் ஏற்றிடுவேன். என் சிறு விளக்கையும் ஏற்றிடுவேன். நன்றி. I hand over the floor to Austin. நன்றி ஃபாதர். அனைவருக்கும் வணக்கம். நான் நியூயார்க்கில் இருந்து ஆஸ்டின் கில்டர்ஸ். இது ஃபார் கிரைஸ்ட் இன்டர்நேஷனல் அமைப்பு ஏற்பாடு செய்துள்ள மணிப்பூர் எரிகிறது, நாம் இன்னும் மௌனமா. மணிப்பூரிலே 249க்கும் மேற்பட்ட கோவில்கள் சிதைக்கப்பட்டுள்ளன. 100க்கும் மேலானோர் படுகொலை செய்யப்பட்டுள்ளனர். இது 2 சமூகத்தின் கலவரமா, இல்லை ஒரு சமூகத்தை, மதத்தினரை ஒழிப்பதற்கான இனப்படுகொலையா என்கிற சிறப்பு நிகழ்ச்சி. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாம் மனித நேயத்தோடு, இரக்கத்தோடு, கருணையோடு எப்படி உதவ வேண்டும், அவர்களுக்காக நாம் எப்படி குரல் கொடுக்க வேண்டும் எனது கலந்து ஆலோசிப்பதற்கான நிகழ்வு. நீங்கள் இந்த நிகழ்ச்சியை நேரலையில் காண இணைந்தாலோ, குவியத்தில் இணைந்தாலோ, இல்லை பிறகு இந்த காணொளியை பார்ப்பவர்களாக இருந்தாலோ முழுமையாக பாருங்கள். இந்த காணொளியின் இணைப்பை உங்கள் சமூக தளங்களில், உங்கள் நண்பர்களிடம், உங்கள் குழுக்களில் பகிருங்கள். பிரசித்தி பெற்ற ஒரு வாசகம், மார்ட்டின் நிமலரின் வாக்கியம் நீங்கள் கேட்டிருப்பீர்கள். அவர்கள் கம்யூனிஸ்டுகளை தேடி வந்தார்கள், நான் கம்யூனிஸ்ட் இல்லை, எனவே நான் குரல் கொடுக்கவில்லை. அவர்கள் பொது உடைமைவாதிகளை தேடி வந்தார்கள், நான் பொது உடைமைவாதி இல்லை, எனவே நான் குரல் கொடுக்கவில்லை. அவர்கள் தொழிற்சங்கவாதிகளை தேடி வந்தார்கள், நான் தொழிற்சங்கவாதி இல்லை, குரல் கொடுக்கவில்லை. அவர்கள் யூதர்களை தேடி வந்தார்கள், நான் யூதன் இல்லை, அதனால் குரல் கொடுக்கவில்லை. முடிவில் அவர்கள் என்னை தேடி வந்தார்கள், அப்போது எனக்கு குரல் கொடுக்க யாருமே இல்லை. என்பது போல மணிப்பூர் நமது மாநிலத்தில் இல்லையே, நமது மாவட்டத்தில் இல்லையே, நமது பக்கத்து ஊர் இல்லையே, நமது ஊர் இல்லையே என்று மணிப்பூர் எரிகிற போது நாம் மௌனம் காக்க முடியாது. மணிப்பூர் நடக்கிற இந்த வன்முறை, ஒடுக்குமுறை, கொலை, தீவைப்பு எந்த மாநிலத்திலும் எப்போது வேண்டுமானாலும் அரங்கேறலாம் என்கிற உண்மையை நாம் உணர வேண்டும். நீங்கள் கேட்டிருப்பீர்கள், ரோமாபுரி நகரம் எரிந்த போது நீரோ மன்னன் பிடில் வாசித்துக் கொண்டிருந்தார், நீரோ மன்னன் பிடில் வாசித்துக் கொண்டிருந்தார் என்று கேட்டிருக்கிறோம். அதுபோல 51 நாட்களாக மணிப்பூர் பட்டி எறிந்து கொண்டிருக்கிற போது இந்திய தேசத்தை ஆளுபவர்கள், பிரதமர் உலகம் சுற்றும் வாலிபனாக சுற்றுலா சென்று கொண்டிருக்கிறார். முதலில் ஆளுபவர்கள் குருடர்களாக, செவிடர்களாக, ஊமையாக நடித்து மௌனம் சாதிப்பதாக நாம் நினைத்தோம். இப்போதுதான் ஆளுபவர்கள் தான் ஒரு மதத்தினரை, இனத்தினரை அழித்துடுவதற்காக இந்த படுகொலைகளை அரங்கேற்றுகிறார்களோ என நமக்கு ஐயம் வருகிறது. மணிப்பூரை பட்டி எறிய விட்டு எங்கள் தேசத்திற்கு, அமெரிக்காவிற்கு சுற்றுலா வந்த பிரதமரை அமெரிக்காவால் மனித உரிமை செயல்பாட்டாளர்கள் மோடி நாட் வெல்கம், மோடி கோ பேக் என்றெல்லாம் போராட்டம் செய்ததை இந்திய ஊடகங்கள் மறைத்து விட்டன, புதைத்து விட்டன. வெள்ளை மாளிகையிலே 9 ஆண்டுகளுக்கு பிறகு நிருபர்களை சந்திக்கிற எங்கள் இந்திய தேசத்தின் பிரதமர் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் பத்திரிகை நிருபர் சப்ரீனா சித்தி கேட்ட கேள்வி திணறி போனார். திணறி போன போது அந்த பிரதமரின் கட்சிக்காரர்கள் அந்த நிருபரை இணைய வழியாக மிரட்டல் செய்திருக்கிறார்கள், மிரட்டலை அவிழ்த்து விட்டிருக்கிறார்கள். சப்ரீனா சித்தி, உங்கள் நாட்டில் சிறுபான்மையினரின் உரிமைகள் ஒதுக்கப்படுகிறதே, பத்திரிகை சுதந்திரம் பறிக்கப்படுகிறதே,
அதற்கு உங்கள் அரசு என்ன செய்தது என்கிற கேள்விக்கு இந்திய தேசத்தின் பிரதமர் ஒரு பிரசங்கம் செய்தார். ஜனநாயகம் என்றால் என்ன என்று பிரசங்கம் செய்தார். அந்த பிரசங்கத்தின் படியே மனித உரிமைகளை பேணாத, சிறுபான்மையினரை பாதிக்காத எந்த நாடும் ஜனநாயக நாடு ஆக முடியாது என்றார். அப்படி பார்த்தால் நமக்கு ஐயம் வருகிறது, இந்தியா ஜனநாயக நாடா என்கிற ஐயம் உங்கள் அனைவருக்கும் வரலாம். இன்று மணிப்பூரில் எரிகிறது, நாம் எப்படி உதவலாம் என்ற நிகழ்ச்சியில் தனது இந்திய அரசு பணியை உதறி தள்ளி ஜனநாயகத்தின் அடிக்கற்கள் சேதப்பட்டு விட்டன, எனவே இதனால் அரசு பணியை தொடர்ந்து பணியாற்ற முடியாது, சமூகத்தில் மாற்றம் வர நான் அரசியல் பாதையில் வர வேண்டும் என புறப்பட்ட தமிழகத்திலே முதலாக மணிப்பூர் குறித்து ஊடகங்களிடம் திறந்து பேசிய முன்னாள் IAS அதிகாரி சசிகாந்த் செந்தில் பேச இருக்கிறார். அவரை தொடர்ந்து நான் முதலில் சமயம் சார்ந்த தன்னார்வ அமைப்புகளிலே பணிபுரிந்தேன், தொண்டு நிறுவனங்களிலே பணிபுரிந்தேன். அப்போதெல்லாம் எனது பணி பயனுள்ளதாக எனக்கு தெரியவில்லை. அதனால்தான் நான் அரசியலை தேர்ந்தெடுத்தேன். அரசியலை தேர்ந்தெடுத்த போது இந்திய தேசிய பேரியக்கத்தினுடைய இளைஞர் காங்கிரசின் தேர்தலை இந்திய தேசமெங்கும் நடத்துகின்ற பொறுப்பையும் வாய்ப்பையும் பெற்றேன் என்று இன்று இந்திய இளைஞர்களின் நம்பிக்கையாக இருக்கிற, ஆந்திர மாநிலத்தின் பொறுப்பாளராக இருக்கிற ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டியினுடைய செயலாளர் கிறிஸ்டோபர் திலக் இணைந்திருக்கிறார். இதோடு உலக தமிழர்கள் எல்லாம் 30 ஆண்டுகளாக எடுத்துக் கொண்டிருக்கிற தந்தை டாக்டர் ஜெகத் கஸ்பார் அவர்கள் பல்வேறு அமைப்புகளை நிறுவி இன்று உலக குடிமகனாக இருக்கிறார். அவர் இன்று மலேசியாவில் இருக்கிறார், நாளை இந்தியாவில் இருக்கிறார், அடுத்த நாள் துபாயில் இருக்கிறார் என பல்வேறு நாடுகளுக்கு பயணித்து எல்லா தமிழர்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார். அவர் நமக்கு தலைமையுரை ஆற்றியிருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை கடைசி வரை பாருங்கள், உங்களுக்கு கேள்வி பதிலுக்கு வாய்ப்புண்டு, தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்கிறோம். முதலில் இந்த நிகழ்ச்சியில் ஒரு சிறு வரவேற்புரை ஆற்ற அனைவரையும் வரவேற்க நமது ஃபார் கிரைஸ்ட் இன்டர்நேஷனல் அமைப்பினுடைய செயல்பாட்டாளர் கிரேஸ் பிரதிபா வருகிறார். அனைவருக்கும் வணக்கம். மணிப்பூர் எரிகிறது. இது இனக்குழுக்களுக்கு இடையேயான மோதலா அல்லது கிறிஸ்தவர்களுக்கு எதிராக கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பா? மணிப்பூரில் நடப்பது என்ன? எப்படி தொடங்கியது? காரணம் என்ன? இவற்றை குறித்து பேச நம்மிடையே வந்திருக்கும் முன்னாள் IAS அதிகாரி திருமிகு சசிகாந்த் செந்தில் அவர்களையும், அகில இந்திய காங்கிரஸ் செயலாளர் திருமிகு கிறிஸ்டோபர் திலக் அவர்களையும், எழுமின் தி ரைஸ் அமைப்பின் நிறுவனர் முனைவர் அருள் தந்தை ஜெகத் கஸ்பார் அவர்களையும் வரவேற்கின்றோம். மணிப்பூரில் நடப்பதை அறிந்து கொள்ள ஆர்வத்துடனும் அக்கறையுடனும் இந்நிகழ்ச்சியின் நேரலையிலும் பின்னர் காணொளி பதிவிலும் இணையும் உங்கள் ஒவ்வொருவரையும் வரவேற்கின்றோம். நிகழ்ச்சியின் இறுதி வரை இணைந்திருங்கள். இப்பொழுது நிகழ்ச்சிக்கு போகலாம். நன்றி கிரேஸ். இப்போது நமது ஃபார் கிரைஸ்ட் இன்டர்நேஷனல் அமைப்பை நிறுவி தோற்றுவித்து அமெரிக்காவில் இருக்கிற நல்ல மனிதநேயமுள்ள சக நண்பர்களை இணைத்துக் கொண்டிருக்கிற த ரைஸ் குளோபல் நிறுவனம், TWI, தமிழ் வேர்ல்ட் இன்டர்நேஷனல், ஆற்றல் என பல்வேறு அமைப்புகளின் நிறுவனர் தந்தை ஜெகத் கஸ்பார் அவர்கள் தலைமையுரையும் நோக்கையுரையும் ஆற்ற வருகிறார். அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு முறை இதை ஒருங்கிணைத்து முன்னெடுத்த ஃபார் கிரைஸ்ட் இன்டர்நேஷனல் அமெரிக்க குழுவினருக்கும் கூடியிருக்கிற அனைவருக்கும் சிறப்பாக ஒரே நிமிடம் ஐயா சசிகாந்த் செந்தில் அவர்கள் அழைக்கிறார்கள். ஒரே நிமிடம். மிகவும் மரியாதைக்குரிய நான் மதிக்கிற சசிகாந்த் செந்தில் அவர்களும் இப்போது இணைகிறார்கள். அவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். நான் ஒரு தேர்ந்த அறிவாற்றல் கொண்ட அரசியல் சிந்தனையாளர் என்று is a strategic thinker. Christopher Tilak is a rare asset to us. அவரையும் இந்த களத்தில் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். முதலில்
ஃபார் கிரைஸ்ட் இன்டர்நேஷனல் என்கின்ற எண்ணத்தை கொடுத்தது 21ஆம் நூற்றாண்டில் கிறிஸ்தவன் தன்னை எப்படி தகவமைத்து கொள்ள வேண்டும். In a very rapidly changing world, how Christianity should make itself relevant என்கின்ற முற்போக்கு சிந்தனை கொண்டவர்களினுடைய ஒரு களமாகத்தான் இது தொடங்கப்பட்டது. The same way, hate anywhere is a threat to humanity. எந்த இடத்தில் பகை வெறுப்பு வளர்க்கப்பட்டாலும் அது மனித குலத்திற்கு எதிரான ஒரு குற்றம், ஆபத்து, பேரிடர். அதனால் அதை அனைத்துலக அளவில் எதிர்கொள்வதற்கு ஒரு களம் வேண்டும், கிறிஸ்தவத்திற்குள்ளேயே வேண்டும் என்கின்ற வகையில் இந்தியாவில் நடக்கக்கூடிய அரசியல் என்பது இன்று நான் திரு சசிகாந்த் செந்தில் ஐயா அவர்களும் கிறிஸ்டபர் திலக் அவர்களும் மணிப்பூரில் என்ன நடக்கிறது இவை பற்றி எல்லாம் பேசுவார்கள். எனவே அவற்றை நான் பேச விரும்பவில்லை. 2-3 முக்கிய விஷயங்களை கவனப்படுத்தி நாம் என்ன செயலாற்றலாம் என்கின்ற கேள்வியை மட்டும் பதிவு செய்து நிறைவு செய்ய விரும்புகின்றேன். 1, 249 கோயில்கள், திருக்கோயில்கள் எரிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த திருக்கோயில்கள் எரிக்கப்பட்ட பிறகும் ஏன் இந்தியாவினுடைய ஊடகங்களோ அரசியல் கட்சிகளோ அதை பற்றி பேசவில்லை? இது ஒரு முக்கியமான கேள்வி. ஏன் இதை மெய்த்தி இன மக்களுக்கும் குக்கி ஜோமி மற்றும் பழங்குடியின மக்களுக்குமான ஒரு பிரச்சனை என்பதாக சுருக்கினார்கள். இதை ஊடகங்களும் இணைந்து அரசியல் அதிகார அமைப்புகள் எல்லாமே, நான் பார்த்த வரையில் காங்கிரஸ் கட்சியை தவிர, இதை வெளிப்படையாக ஏன் பேசவில்லை? இது மிக முக்கியமான ஒரு கேள்வி. காரணம், அங்கு அழிக்கப்பட்ட தேவாலயங்கள் மெய்த்தி இன மக்களினுடைய தேவாலயங்களும் அழிக்கப்பட்டிருக்கின்றன. ஆக கடந்த ஒரு உண்மையான பிரச்சனை இருக்கிறது, இல்லை என்று இல்லை. வரலாற்று ரீதியாக குக்கி இன மக்கள் மலைப்பகுதிகளில் அதிகமான நிலப்பரப்புகள் உள்ள இடத்தில் வாழ்கிறார்கள். பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மெய்த்தி இன மக்கள் அவர்கள் விரும்புகிற இடங்களில் நிலங்கள் வாங்குவதற்கு வரலாற்று ரீதியாக வந்த மரபுகளின்படி சில தடைகள் இருக்கின்றன அல்லது நிபந்தனைகள் இருக்கின்றன. ஆனால் இது மட்டும்தான் இந்த பிரச்சனைகளுக்கு காரணமா என்பது முக்கியமான கேள்வி. இதில் நீதிமன்றம் நடந்து கொண்ட விதமாக இருக்கட்டும், எல்லாவற்றிலுமே இதை வெறும் 2 இனக்குழுக்களுக்கு இடையான பிரச்சனையாக சுருக்குகின்றார்களே. கடந்த 15 ஆண்டுகளாக குறிப்பாக மத வெறியை அந்த நிலப்பரப்பில் பரப்பியவர்களுக்கு இந்த கலவரங்களில் பங்கு இல்லையா? அவர்கள் மீது பொறுப்பு சுமத்த வேண்டிய ஒரு தார்மீகம் இல்லையா என்பது மிக முக்கியமாக நாம் கேட்க வேண்டிய கேள்வி. இனி இம்பால் பள்ளத்தாக்கில் வாழக்கூடிய அல்லது மெய்த்தி இன மக்கள், அவர்கள் எல்லோரும் குக்கி இன மக்கள் வாழ்கின்ற பகுதியில் நிலம் வாங்க போகிறார்களா, அல்லது சமீபத்தில் அங்கு கண்டெடுக்கப்பட்ட கனிம வளங்கள், the discovery of very rare minerals and minerals like cobalt, இதற்கும் அதானி குழுமத்திற்கும் போன்ற குழுமத்திற்கும் உள்ள பொருளாதார நலன்களுக்கும் அல்லது பொருளாதார சுரண்டலுக்கான பேராசைக்கும் தொடர்பு உண்டு. And this is a fundamental, very important question we need to ask. The oligarchy capitalism that is gripping India today, that has already gripped, which is going to corrode its democratic fundamentals and foundations further. இந்த கேள்வியை யாரும் கேட்கவில்லை, அதுவும் கேட்க வேண்டும். ஆக குக்கி இன மக்களை மத ரீதியாக வெறுப்பிற்கு உள்ளாக்கி அவர்கள் நிலப்பரப்பில் இருந்து விலக்குவது, அல்லது இன்று கனிம வளங்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கிற அந்த பரப்பில் யாரும் வேண்டுமானாலும் சென்று கொள்ளையடிக்கலாம், குறிப்பாக அதானி அம்பானி போன்ற குழுமங்கள் சென்று கொள்ளையடிக்கலாம். இதற்காகத்தான் இந்த கலவரங்களும் இந்த அவசரங்களும் என்கின்ற கேள்வியும் எழுப்ப வேண்டிய தேவை இருக்கிறது. இதில் ஒரு பொது சமூகத்தினுடைய மௌனம் எனக்கு why I took the initiative, because என்னை ஒரு தமிழ் அடையாளத்தோடு பார்ப்பார்கள். நீங்கள் ஒரு கிறிஸ்தவராக நீங்கள் பேச வேண்டுமா என்கின்ற கேள்வியை கூட பலரும் கேட்பார்கள். நான் சொன்னேன், 249 churches have been burned down and destroyed, and if the mainstream society is not talking about it, then who else will talk? We don't talk. அதை கண்டும் காணாமல் கடந்து போவது என்பது கோழைத்தனம். பெரும்பான்மை சமூகத்தினுடைய மனசாட்சி தான். அந்த லாஸ்ட் கொஸ்டின் I would like to raise is, I've always been a committed and convinced supporter of entitled citizenship in any country. மதம் என்பதோ ஜாதி என்பதோ நம்முடைய பிறப்பில் சார்ந்த எது என்பதோ நம்முடைய உரிமைகளுக்கான அடிப்படையாக இருக்கக்கூடாது. மனிதர்கள், நாம் குடிமக்கள். இந்த ஒரு நாட்டை பொறுத்தவரையில் இட் இஸ் நாட் ஒரு graded citizenship we seek in any
in this country, India. It is entitled citizenship, regardless of your religion, regardless of your beliefs and convictions. You have equal rights ensured by the Constitution, and that's the beauty of the Constitution of India, which has held this nation together also. But it is in tatters today. இப்போ இந்த இப்படி ஒரு சூழலில் மணிப்பூர் பிரச்சனையை அதனுடைய தாத்பரியங்கள் என்ன என்பதை பற்றி மரியாதைக்குரிய சசிகாந்த் செந்தில் அவர்களும் மரியாதைக்குரிய கிறிஸ்டவர் திலக் அவர்களும் பேசுவார்கள். ஆனால் என்ன அளவிலிருந்து இந்த கேள்விகளை உங்கள் முன்னால் வைத்துவிட்டு, and I also would like to sincerely submit my appreciation for the Congress party for speaking out. நான் பல அரங்குகளில் காங்கிரஸ் கட்சியோடு எங்களுக்கு கருத்து வேறுபடுவதற்கு பல காரணங்கள் உண்டு. ஆனால் உடன்பட்டு போவதற்கும் பல காரணங்கள் இருக்கின்றன. இந்திய ஜனநாயகத்தை காப்பதற்கு அந்த கட்சியும் அதனுடைய தலைவர் மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்களும் இன்று இந்த நாட்டிற்கு அவசியப்படுகிறார்கள் என்பதை வெளிப்படையாகவே பதிவு செய்வதில் எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. We need the Congress party nationally to secure and reclaim the democratic fundamentals and foundations of this country. And we salute the courage of individuals like Mr. Sasikanth Senthil, who are guardians of the conscience of our Constitution. We are proud of you, sir, for being the conscience of this society. And Christopher Tilak, you have understood, you understand global politics, the history of Renaissance, and how India was progressing as a democratic nation until the fascistic and obscurantistic forces intervened, and they have changed the landscape of this country. But there has to be a pushback, and a determined pushback. That's why we are here, and we say we are committed and we are determined to push back these forces of division and hatred. And with that, I leave the floor to other important speakers to follow. Thank you very much once again for everyone for being here. And sorry, one more thing. At the end of it, this is very important. We have to reach out to people of Manipur, everyone, Christians, Hindus, or non-believers. We have to reach out and tell them that we care for them. So, a relief effort on it, and there has to be a concerted effort or a collective effort to help the people to rebuild their churches. This is a request I place as ஃபாதர் உங்க மைக்ரோஃபோன் மியூட் ஆயிடுச்சு ஃபாதர். Yeah, two things I said. Let me repeat. One, we have to reach out to the people of Manipur who are suffering, regardless of who they are, whether it's Métis or Kukis or Sumis or Chin, Kachin, Karan, whatever. We have to reach out as it's not a token, but as a gesture that we care and we stand with them. எந்த மத பாகுபாடுமின்றி எல்லோருக்கும் சில நிவாரண உதவிகளை நாம் ஒரு அடையாள ரீதியாக செய்ய வேண்டும் என்பது ஒன்று. ரெண்டாவது வந்து destruction of 249 churches is not a small matter. It is a responsibility of everyone, and we have to be also supporting them to rebuild their faith communities. Thank you. நன்றி ஃபாதர் ஜெகத் கஸ்பர். நான் மதம் சார்ந்த தன்னார்வ அமைப்புகளிலே சமூக மேம்பாட்டிற்கான பணிகளை துவங்கினேன். அது எனக்கு பலனளிக்கவில்லை. தன்னார்வ தொண்டு அமைப்புகளிலே இணைந்து பணியாற்றினேன். அதுவும் நல்ல பலனை தரவில்லை. பிறகு சமூக மேம்பாட்டிற்கு அரசியல் பாதையை சரி என கொண்டேன். என அரசியல் பாதையை தேர்ந்தெடுத்து இந்திய தேசிய காங்கிரசினுடைய இளைஞர் காங்கிரசின் தேர்தலை தேசமெங்கும் நடத்துகிற பொறுப்பையும் வாய்ப்பையும் பெற்று இன்று இந்திய அரசியலின் வருங்கால நம்பிக்கை நட்சத்திரமாக திகழ்ந்து கொண்டிருக்கிற திரு கிறிஸ்டோபர் திலக் அவர்கள் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய செயலாளர், ஆந்திரா மாநிலத்தின் பொறுப்பாளர், அவர் வருகிறார். அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இந்த குழுவில் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்ததற்காக முதலாவது ஜெகத் காஸ்பர், ஃபாதர் ஜெகத் காஸ்பருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திரு சசிகாந்தோட சேர்ந்து
நானும் இதுல பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சது ஒரு 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 முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்டா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கிறோம். இப்ப ஃபர்ஸ்ட் நான் வந்து மணிப்பூருக்குள்ள போய் நான் எதையும் இன்ஃபீல்டு எதையும் நான் பார்க்கல. பட் வெளியில இருந்து பொலிட்டிக்கலா இத கேதர் பண்ண நிறைய விஷயங்களை வந்து கொஞ்சம் நான் ஆர்கனைஸ் பண்ணி உங்கள்கிட்ட ப்ரெசென்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இந்த இஷ்யூவை பொறுத்த மட்டும் இது ஒரு ஐசோலேட்டட் இஷ்யூவா மட்டும் நம்ம பார்க்காம இது வந்து இந்த நேஷனல் பெர்ஸ்பெக்டிவ்ல எப்படி இருக்கு, குளோபல் பெர்ஸ்பெக்டிவ்ல எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம இதை ஃபிட் பண்ணி பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்னுடைய ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் நான் என்ன சொல்ல விருப்பப்படுறேன்னா, there is no way to peace. Peace is the way அப்படின்ற ஒரு ஒரு புரிதலோட தான் நம்ம இந்த விஷயத்துக்குள்ள போகணும்னு நான் விருப்பப்படுறேன். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்க கொஞ்சம் திருப்பி திருப்பி நம்ம பொலிட்டிக்கலா அனலைஸ் பண்ணி பார்க்கணும். அப்ப பீஸ் அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மட்டும்தான் நம்ம கையில இருக்கு, அதை மட்டும்தான் நம்ம வச்சு இதை போராட முடியும்ன்றது தான் இதுல இருக்கிற கூடிய யதார்த்தமான உண்மைன்னு நான் நினைக்கிறேன். ரெண்டாவது மிக முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, ஒரு 2 மாசத்துக்கு கிட்ட இது வந்து இவ்வளவு தூரத்துக்கு தீ பத்தி எரியுதுன்னா இட்ஸ் கிளியர்லி ஸ்டேட் ஸ்பான்சர்டு வயலன்ஸ். தேர்ஸ் நோ டவுட் அபவுட் இட். அதை சொல்லுவதற்கு பல கட்சிகள் வந்து தயங்கினாலும் அதுதான் யதார்த்தமான உண்மை. ஸோ இட் இஸ் an artificially created conflict. So since it is artificially created, obviously there are concrete solutions which we will have to arrive at. இது செகண்ட் முக்கியமான பாயிண்டா நம்ம வச்சுக்கணும். மூணாவது நான் இதுல இருந்து புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, பேசிக்கலா மணிப்பூர்ல வந்து ஒரு 3 மேஜர் கம்யூனிட்டிஸ்க்குள்ள ஒரு ட்ரையாங்குலர் ஃபைட் எப்பவுமே இருந்திருக்கு. மேட்டிஸ், நாகாஸ் அண்ட் குக்கீஸ். இப்ப நம்ம கொஞ்சம் மணிப்பூருடைய பாப்புலேஷன் டெமோகிராபிக்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் நான் வெளியில இருந்து அதை அனலைஸ் பண்றப்ப அதை நம்ம கண்டிப்பா பார்த்துதான் ஆகணும். ஸோ தி பாப்புலேஷன் ஐ திங்க் ஆஃப் மணிப்பூர் இஸ் அரௌண்ட் 32 lakhs 33 lakhs அப்படிதான் சென்சஸ் காமிக்குது. அதுல வந்து கிட்டத்தட்ட 50% பாப்புலேஷன் ஐ திங்க் ஆர் பேசிக்கலி தி மேட்டிஸ் ஹூ ஆர் ஃப்ரம் தி வேலி, அண்ட் ஒரு 25% ஆர் ஃப்ரம் நாகாஸ், அண்ட் ஒரு 16 to 17% ஆர் குக்கீஸ், அண்ட் பேலன்ஸ் அதெல்லாம் மற்ற கம்யூனிட்டிஸ் சேர்ந்தவங்க வச்சுக்கோங்களேன். இப்ப மேட்டிஸ் predominantly are Vaishnavites. At some point of time they were also tribals, but they came into the Hindu fold because of the influence of Assam and Bengal kings. Aprom they got into the Hindu culture. Aprom they have become Vaishnavites. Nagas are predominantly Christians who are around 25%, and Kukis are also predominantly Christians who are around 16%. But in the indigenous communities of மணிப்பூர்னு பேசுறப்ப மேட்டிஸும் நாகாஸும் உள்ள வராங்க, குக்கீஸ் வர மாட்டேங்கிறாங்க. காரணம் என்ன? குக்கீஸ் ஆர் கன்சிடர்ட் டு பி நொமாடிக் ட்ரைப்ஸ். அப்ப அவங்க இடம் விட்டு இடம் மாறிக்கிட்டே இருக்கிறதுனால அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் மேட்டிஸ் ஆர் தி அதர் நாகாஸ் ஆர்கியூமெண்ட் வந்து தீஸ் பீப்புள் ஹவ் கம் அண்ட் செட்டில்ட் இன் தி ஹில் ஏரியாஸ் அப்படின்ற ஒரு ஆர்கியூமெண்ட் ரொம்ப ரொம்ப வருஷமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இதுல இன்னொரு முக்கியமான ஒரு பொலிட்டிக்கல் பாயிண்ட் நம்ம என்ன பார்க்கணும்னா, இப்ப இந்த இஷ்யூ வந்து ஸ்டார்ட் ஆனதுக்கு ரீசன் வந்து ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன் வந்து இந்த கோர்ட்டினுடைய ஜட்ஜ்மெண்ட் ரிலேட்டட் டு ஷெட்யூல் ட்ரைப் ரிசர்வேஷன் ஃபார் மேட்டிஸ். அதுக்கப்புறமேட்டு தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு மார்ச் எடுத்து அதுல இருந்து தான் மேஜர் பிரச்சனை ஸ்டார்ட் ஆன மாதிரி தெரியுது. But is reservation the only reason? It is not the only reason. Land ஒரு முக்கியமான ரீசன். அதை தவிர இப்ப ஃபாதர் ஏற்கனவே சொன்னது போல பல ரிசோர்சஸ் வந்து will come into the picture. So basically when there are major fights between communities, it will be all around resources only. அதுக்கு வந்து வெவ்வேறு சாயங்களை பூசி அதை கிளைம் பண்ணிக்கிறதுக்கு அரசியல் கட்சிகள் வந்து முன் வரும். தட் இஸ் தி பேசிக் சிஸ்டமேட்டிக் ஸ்ட்ராட்டஜி வித் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் மூவ்மெண்ட்ஸ்
handle, use to grab the resources. இப்ப இதுல பாத்தீங்கன்னா நாகாஸ் வந்து பல மாநிலங்கள்ல இருக்காங்க அந்த இடத்துல. ஸோ இதுல ஸ்பெசிபிக்கா நாகாஸ் இன்வால்வ் ஆகல, குக்கீஸ் மட்டும் தான் இன்வால்வ் ஆகிருக்கிறாங்க. நாகாஸ் இன்வால்வ் ஆயிருந்தாங்கன்னா, நாகாஸ வந்து இந்த இஷ்யூக்குள்ள கொண்டு வந்திருந்தாங்கன்னா, யாரு இந்த இஷ்யூவை கிளறி விட்டாங்களோ அவங்க நாகாஸையும் கொண்டு உள்ள இன்வால்வ் பண்ணியிருந்தாங்கன்னா பல மாநிலங்கள்ல இது வந்து தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்கும். அப்ப இதை வந்து ரொம்ப ஆர்கெஸ்ட்ரேட்டா கிளியரா மணிப்பூருக்குள்ள மட்டும்தான் வச்சு இதை ஆரம்பிச்சிருக்காங்க, வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இந்த நாகாஸ் மத்த மாநிலங்கள்ல வந்து எல்லாரும் இப்ப உட்காந்து பாத்துட்டு இருக்காங்க வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். அண்ட் நாகாஸ் predominantly in many other states are also from the Christian community. இப்ப இதெல்லாம் வந்து some of the facts which we know. This is the context in which we will have to understand the issue here. இப்ப இத நேஷனல் லெவல்ல நான் வந்து ஒரு கிறிஸ்டியன் என்ற ஒரு அடையாளத்தோடையும் நான் இருக்கிற காரணத்தினால சில விஷயத்த வந்து நான் தேசிய அளவுல பாக்குறப்ப, இந்தியாவை பொறுத்த மட்டும் கிறிஸ்டியன் பாப்புலேஷன் இஸ் அஃபிஷியலி அரௌண்ட் 2.5 to 2.6%, which is approximately 3 crores. இப்ப இந்த 3 crore பாப்புலேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அக்கார்டிங் டு சென்சஸ் அஃபிஷியலி பை சர்டிபிகேட் கிறிஸ்டியன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, 25% of the Christian population are basically in Kerala. That is around 70-75 lakhs. 16% of the total Indian Christian population are from Tamil Nadu, which is around 50 lakhs. So Tamil Nadu and Kerala put together is around 40% of your Christian population, basically from these two states. Adutha periya major area where 25% of the Christian population come from in India is this northeastern states. ஸோ பிஜேபி மாதிரி ஒரு பார்ட்டிக்கு இந்த கிறிஸ்டியன் ஃபேக்டரை வந்து எங்கெல்லாம் ஹேண்டில் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா அது வந்து இட் வில் பி இன் கேரளா, இட் வில் பி இன் தமிழ்நாடு அண்ட் இட் வில் பி நார்த் ஈஸ்ட் ஒன்லி. நீங்க சவுத் இந்தியான்னு கர்நாடகால ஒரு 5% கிறிஸ்டியன் பாப்புலேஷன் இருக்காங்க, டோட்டல் கிறிஸ்டியன் பாப்புலேஷன். ஆந்திரா அண்ட் தெலுங்கானா ஓல்டு யுனைடெட் ஆந்திரான்னு எடுத்தீங்கன்னா அங்க ஒரு 5%. ஸோ 50% ஆஃப் தி கிறிஸ்டியன் பாப்புலேஷன் இஸ் ஃப்ரம் சவுத் இந்தியா, 25% இஸ் ஃப்ரம் நார்த் ஈஸ்ட். ஸோ இவ்வளவு சின்ன பாப்புலேஷனை வந்து ஏன் பிஜேபி ஆர் தி இந்துத்துவ ஃபோர்ஸஸ் ஃபோக்கஸ் பண்ணணும்னா, தி என்டையர் சவுத் இந்தியா has had a great influence of church and its institutions. The church and its institutions have had a great impact on the thought process of many of the backward, the lower caste communities. இப்ப இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸை வந்து ஏதோ ஒரு விதத்துல தகர்க்கணும் அப்படின்றதுல பிஜேபி ரொம்ப நாளா அதை வந்து யோசிச்சுட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப ஆல்ரெடி லாஸ்ட் இயர் வி சா சம்திங் ஹேப்பனிங் இன் தமிழ்நாடு. தஞ்சாவூர்ல ஒரு ஸ்கூல்ல பிடிச்சி ஒரு கேத்தலிக் ஸ்கூல்ல வச்சு பிரச்சனை பண்ணாங்க. இப்ப அடுத்தது இப்ப நார்த் ஈஸ்டுக்கு இந்த பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்ப இந்த பேக்ரவுண்ட வச்சுக்கிட்டு நீங்க வந்து கன்சிஸ்டன்டா இந்த இஷ்யூவை பார்க்கணும். இப்ப அதுக்கு அடுத்த முக்கியமான பாயிண்ட் நான் என்ன யோசிக்கிறேன்னா, இந்த கடைசி 60-70 இயர்ஸ் வந்து காங்கிரஸ் பார்ட்டி ஹேஸ் டேக்கன் சர்டன் எஃபர்ட்ஸ் டு பிரிங் அபவுட் டயலாக்ஸ் அண்ட் நெகோசியேஷன்ஸ் பிட்வீன் டிஃபரெண்ட் கம்யூனிட்டிஸ். இப்ப அந்த என்டையர் எஃபர்ட்டும் இப்ப இந்த 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 தீப்பத்தி எரியிற வயலன்ஸ்ல வந்து எல்லாமே ஹஸ் பீன் கம்ப்ளீட்லி டேமேஜ். இப்ப அந்த அப்ரோச்சே வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதுக்கு வந்து மேட்டி கம்யூனிட்டியை வந்து அவங்க வந்து ரிலீஜியஸ் ஆஸ்பெக்ட்ல இன்ஸ்டிகேட் பண்ணி தே ஹவ் பிராட் இன் டிஃபரெண்ட் அப்ரோச். அதனால இது வரைக்கும் ஏதோ பாலத்தை கொஞ்ச தூரம் கட்டுனதுமே வந்து இப்ப நின்று போச்சு, இல்லைன்னா அந்த பாலத்தையே உடைச்சிட்டாங்கன்னு கூட வச்சுக்கலாம். ஸோ இந்த பேக்ரவுண்ட்ல அடுத்த மிக முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, மணிப்பூர் இஸ் அ வெரி ப்ளூரல் சொசைட்டி. ப்ளூரல் சொசைட்டினா இட் ஹாஸ் ஆல்ரெடி காட் இட்ஸ் லோக்கல்லி எஸ்டாப்ளிஷ்டு ஸ்ட்ரக்சர்ஸ், பீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ். அங்க நிறைய பீஸ் கமிட்டிஸ் இருக்கு, ஜாயிண்ட் சிவில் சொசைட்டி இனிஷியேஷன்ஸ் நிறைய நடந்திருக்கு. அங்க மிக முக்கியமான ஒரு இந்த விமென்ஸ் மதர்ஸ் அசோசியேஷன், அது பேர் வந்து மேரா பரிபிஸ் அங்க சொல்றாங்க. Association has played its dialogues and negotiations whenever there has been issues between these communities.
இப்ப இதை தவிர கிறிஸ்டியன் அசோசியேஷன்ஸும் இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். பட் நான் உள்ள பேசின வரைக்கும் நம்ம முடிஞ்ச வரைக்கும் இந்த கிறிஸ்டியன் அசோசியேஷன்ஸ் எல்லாம் வந்து டைரக்டா இதுக்குள்ள தலையிட்டா இது இன்னமும் வேற ரூபத்துல பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கறாங்க. சோ இந்த பேக்ரவுண்ட்ல வந்து நம்ம என்ன யோசிக்கணும்னா, பீஸ் ஃப்ரம் பிலோ தான் இப்ப முக்கியம். பீஸ் ஃப்ரம் அபோவ்ன்ற கான்செப்ட் வேணாம். வெளியில இருந்து நீங்க ஆளுகளை கூட்டிட்டு வந்து தபங் பண்ணி இங்க பண்ணீங்கன்னா இது வந்து இட்ஸ் நாட் கோயிங் டு எண்ட் அப்படின்ற ஒரு 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 ஃபீட்பேக் நமக்கு கிடைக்குது. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, இப்ப வந்து இந்த 3 கம்யூனிட்டிஸ்க்கு இடையிலேயே certain people are treated like citizens and certain people are treated like subjects. So இது போக போக ரிலிஜன் பேஸ் பண்ணி certain people will be treated as citizens and others will be treated like subjects. செகண்ட் கிரேட் சிட்டிசன்ஸ் அதான் ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இப்ப நம்ம ஹிஸ்டாரிக்கலாவும் பார்த்தோம்னா அண்ட் ட்ரைபல் பெல்ட்ல வந்து விமன் பிளே அ வெரி வைட்டல் ரோல் இன் தேர் டே டு டே லைஃப் அண்ட் இன் தேர் லைவ்லிஹுட். பிரெட் வின்னரா பாக்குறப்ப விமன் ஆல்சோ பிளே அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ஸோ இந்த விமன் லெட் மூவ்மெண்ட்ஸை வந்து என்கரேஜ் பண்ணதான் இந்த வயலன்ஸ் குறையும், இதுக்கு ஒரு தீர்வு ஏற்படும் அப்படின்றது பரவலா நான் விசாரிச்சு பார்த்தப்ப தெரிஞ்சுக்கிட்டது. இப்ப ராகுல் காந்தி அவர்கள் வந்து நேத்து அங்க போயிருந்தாரு. அங்க அவரை வந்து உள்ள போறதுக்கு அனுமதிக்கலனாலும் வெளியில ரோட்டுக்கு வந்து அவர் வரணும், அவரு இதுல இன்வால்வ் ஆகணும், இதுல ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் டைரக்ஷன் எடுக்கணும்னு சொல்லி தீவிரமா ரோட்ல வந்து நின்னது பாத்தீங்கன்னா விமன் தான். அப்ப இந்த மணிப்பூர் இஷ்யூல இருந்து நான் ஒரு பொலிட்டிக்கல் பேட்டர்னை பாக்குறேன். பிஜேபி என்ன செய்வாங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் அந்த ஸ்டேட்ல இருக்கிற டைனமிக்ஸ் பேஸ் பண்ணி எப்படி போலரைஸ் பண்ணலாம் பேஸ்ட் ஆன் ஹேட். இந்த போலரைஸ் பண்றதுக்கு அந்த ஹேட்ன்ற கான்செப்ட் உள்ள கொண்டு வரதுக்கு மிக முக்கியமான பாயிண்ட் வந்து who is going to grab the resources. எல்லாமே பேசிக்கலா பாத்தீங்கன்னா எக்கனாமிக் பெர்ஸ்பெக்டிவ் தான் ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்கும். அதுக்கு மேல வந்து ஐடியாலஜிக்கல் ஐடென்டிட்டிஸ் இதெல்லாம் பூசி 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 தான் வந்து ஒரு 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 நரேட்டிவை கிரியேட் பண்றாங்க. பேசிக்கலா பொருள் முதல்வாதம் தான். ஆனா பொருள் முதல்வாதத்துக்கு சேர்த்து கருத்து முதல்வாதத்தையும் மிக்ஸ் பண்ணி பிஜேபி அடிக்கிறதுல வந்து ரொம்ப சொபிஸ்டிகேட்டட். லெப்டிஸ்ட் வந்து பொருள் முதல்வாதமே பேசுவாங்க. நிறைய பேர் வந்து மற்ற கட்சி ஐடென்டிட்டி பேஸ் பண்ணி இருக்கிறவங்க கருத்து முதல்வாதத்தை மட்டுமே பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அழகா பொசிஷன் ஒரு நரேட்டிவ பொசிஷன் பண்றதுல பிஜேபி ரொம்ப பெரிய அவருக்கு ஒரு எக்ஸ்பர்ட் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ ஃபைனலி இட் ஆல் பால்ஸ் டவுன் டு who is going to grab the resources. இது வந்து எல்லா ஸ்டேட்டுக்குமே இந்த ஒரு பேட்டர்னை ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஹேட்டு ரிசோர்சஸ் ஹேட்டு அந்த ஹேட்டை ஜெனரேட் பண்றதுக்கு அங்க இருக்கக்கூடிய லோக்கல் டைனமிக்ஸ் என்ன. இப்ப வந்து மணிப்பூர்ல வந்து குக்கீஸ் அண்ட் மேட்டி தமிழ்நாடை பொறுத்த மட்டும் தே ட்ரைடு. இங்க தமிழ்நாட்டுல வந்து ரிலிஜனோட ஜாதி தான் அதிகமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னோடனே அந்த ஜாதிகளுக்குள்ள தலித்துகளுக்குள்ள ஓபிசிகளுக்குள்ள சில பிரிவினைகள் இருக்கிற கேப்பை எப்படி பெருசுப்படுத்தி அதன் மூலமாக ஒரு அரசியல் ஆதாயத்தை தேடலாம்ன்றது பிஜேபியினுடைய ஒரு அணுகுமுறை. காங்கிரசினுடைய அணுகுமுறை வந்து ஸ்லோவா இருந்தாலும் காங்கிரஸ் ஹஸ் ஸ்ட்ராங்லி believed in the principles of democracy, in the values of democracy, dialogue, discussion, debate, and of course இது எல்லாமே இருந்துச்சுன்னா it will take its own time. இப்ப பிஜேபி என்ன பண்றாங்கன்னா இந்த democratic way of having dialogues, discussions, debates இது எல்லாத்தையுமே மொத்தமா அடிச்சு க்ளோஸ் பண்ண பாக்குறாங்க. So basically fundamentalists don't believe in all these values which are also basically our constitutional values. அப்ப இந்த கேப்ஸ் எப்படி பெருசுப்படுத்துறதுன்றது தான் பிஜேபியினுடைய பேசிக் ஸ்ட்ராட்டஜி எல்லா மாநிலத்திலையும். இப்ப I am quite thankful to Sasikanth Senthil also because he was the first one to sensitize this Manipur issue in Tamil Nadu. And அங்க அடிக்கிறவங்க நாளைக்கு நமக்கு இங்க வரப்போறாங்கன்ற ஒரு அச்சுறுத்தல் ஒரு அலர்ட்னஸ் வந்து அவர் தான் ஃபர்ஸ்ட் இங்க ஏற்படுத்தினார். அதுக்கு பிறகுதான் நம்ம வந்து மணிப்பூர்னு கொஞ்சம் நிறைய பேசுறோம். இப்ப
இதுல இருந்து நமக்கு இங்க எப்படி அஃபெக்ட் ஆக போகுது அப்படின்னு நம்ம இங்க இருக்கக்கூடிய கேப்ஸ வந்து இப்ப நம்ம வி ஹேவ் டு ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை இன் ஈச் ஆஃப் அவர் ஸ்டேட்ஸ். இப்ப நான் கிட்டத்தட்ட ஒரு 10 மாநிலத்துல போய் வேலை பார்க்கறேன்னா ஒவ்வொரு மாநிலத்திலயும் அங்க இருக்கக்கூடிய கம்யூனிட்டிஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய கேப்ஸ் வந்து டிஃபரெண்டா இருக்கும். இப்ப நார்த் கர்நாடகால இருக்கக்கூடிய சொசைட்டி டெமோகிராபிக்ஸ் இஸ் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் ஃப்ரம் சவுத் கர்நாடகா. தி சேம் வே different states have different ideological and social gaps. இப்ப இந்த கேப்ஸ குறைக்கிறதுக்கு நம்ம உடனடியாக நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்றதையும் சைமல்டேனியஸா மற்ற ஸ்டேட்ஸ்ல பிஜேபியுடைய ஐடியாலஜியை வந்து எதிர்த்து போராடணும்னு யோசிக்கிறவங்க ஐடென்டிஃபை பண்ணி ஆகும். பட் யூனிவர்சலா நான் இந்த மணிப்பூர் இஷ்யூல இருந்து நான் கத்துக்கிட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜியா எடுத்துக்கிறது என்னன்னா, ஐ திங்க் டைம் ஹஸ் கம் ஃபார் விமென் டு லீட் மெனி மூவ்மெண்ட்ஸ், women to take many initiatives. அதுதான் வந்து will work because men alone cannot come, find a solution for this, because the way men look at things and the way women look at these social issues are completely different. So at this time, at this juncture, I would request all of us to find out how to empower women from outside, rather than we directly trying to jump inside the state and trying to create some solutions is not going to really help them. But how do we empower the people who come forward to find a peaceful solution? அப்ப அதுல வந்து women are playing a very vital role. அதை நம்ம கண்ணு முன்னாடி பாக்குறோம். women தான் தெருவுல நிக்கிறாங்க, women தான் பேனரையும் போஸ்டரையும் பிடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப women are more concerned about the future generation, and youth are little bit politicized in the wrong direction. So short term la what we can do in Manipur, long term la Manipur உடைய இந்த வயலன்ஸ்ல இருந்து ஹோல் கண்ட்ரிலயும் சான்ஸ் கிடைக்கிறப்ப எல்லாம் எப்படி போலரைஸ் பண்ணி அங்க வந்து எப்படி அந்த மாநிலங்களை எரிய விட போறாங்க அப்படின்ற ஒரு அரசியல் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக்கு நம்மளுடைய கவுண்டர் என்ன. அப்ப இங்க வந்து 40 வயசு நான் ஃபீல்டுல பாக்குறேன், 40 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய ஆம்பளைகளுக்கு வந்து ஆல்ரெடி தே ஹேவ் a very rigid or highly I mean polarized ஒரு பொலிட்டிக்கல் வியூ இருக்கும். நீங்க நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது, பட் விமெனுக்கு வந்து அக்ராஸ் ஆல் ஏஜ் குரூப்ஸ் தேர் வெரி மச் ஃபோக்கஸ்ட் ஆன் தேர் லைவ்லிஹுட், தேர் வெரி மச் ஃபோக்கஸ்ட் ஆன் வாட் இஸ் தேர் ஃபார் தி ஃபியூச்சர் ஆஃப் தி சில்ட்ரன். ஸோ இந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல வி ஹாவ் டு ஃபோக்கஸ் வெரி கிளியர்லி ஆன் விமென், யூத் அண்ட் தி சில்ட்ரன். இப்ப பிஜேபி என்ன பண்றாங்க ஸ்ட்ராட்டஜிக்கா, ஆல் கம்யூனிகேட்டிங் சேனல்ஸ் for the youth and children வந்து either they stop, otherwise they completely grab it and they completely contaminate it with the different narratives. So it is very important for us to tell them what is the truth, particularly in social media. What is being pumped more inside social media becomes the truth. So if the actual truth is not pumped in, then the coming future younger generation is going to believe that only. So இதெல்லாம் யோசிச்சுட்டு இப்ப இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான ஃபேக்டையும் ஐ வுட் லைக் டு ஹைலைட் ஃபைனலி இஸ் தட் கிறிஸ்டியானிட்டி இன் இந்தியா ஹஸ் பிளேட் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் empowering the lower class or the so-called lower castes in India. The districts which has had the influence of Christianity, அவங்களுடைய human development index is much higher. அவங்களுடைய விமன் எம்பவர்மெண்ட், அவங்களுடைய விமன் எஜுகேஷன், எவ்ரிதிங் இஸ் மச் ஹையர். ஸோ தேர் இஸ் அ கிரேட் கனெக்ட் பிட்வீன் கிறிஸ்டியானிட்டி அண்ட் தி எம்பவர்மெண்ட் ஆஃப் தி வீக்கர் செக்ஷன்ஸ் இன் இந்தியா. தட் இஸ் சம்திங் விச் பிஜேபி ஆர் தி அப்பர் காஸ்ட் பீப்புள் இன் இந்தியா do not want to continue. They want to put an end to this empowerment of the weaker sections and the weaker and the lower class and the lower caste communities in India. அப்ப இத வந்து ஃபாதர் எப்படி சொன்னாரோ, how do we reinvent, how do we revitalize Christianity and how do we make Christianity relevant for the new age அப்படின்னு பாக்குறப்ப, again I think we will have to seriously think about what were the great contributions of Christianity in India, particularly in the fields of education and health. And the noble purpose வந்து we have lost. I'm little bit critical about the Christians in India, because as a Christian I also feel very much responsible for this degradation.
அப்ப இந்த இடத்துல வந்து we will have to relook ourselves and find out how do we again get into the process of empowering women and the other weaker sections. And if we are able to find out to connect with the weaker section, particularly in Manipur, it will be great for us, and we will have to find out how to share our great resources with them to come with a peaceful solution. And peace is the only option which we have. With this basic understanding, I would like to again thank Father Jegath, Gaspar, and Mr. Austin and the other organizers for giving me an opportunity to share my views. And I have not gone much into the other political aspects. If there is a need, I will try to share if I have some understanding. இதுல வந்து as தமிழ்ஸ் நான் என்ன சொல்ல விருப்பப்படுறேன்னா, அங்க ஒரு சில தமிழ் செட்டில்மெண்ட்டும் இருந்திருக்கிறாங்க. வேர் தே ஆல்சோ ஹேட் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். அந்த ஏரியா பேர் கூட அந்த மொயரான்னு நினைக்கிறேன். இப்பயும் ஒரு 20,000 தமிழ் மக்கள் அங்கங்க சரி கிடக்குறாங்க. இப்ப இந்த மாதிரி ஒரு மாநிலத்துல வந்து there is always going to be conflict, and Northeast I think is the first experimental ground where they have ignited the fire. இதுக்கு வந்து ஒரு கம்யூனிட்டி, ஒரு ஒரு ரிலிஜன் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அடிச்சிருக்கிறாங்க. So Home Minister is very much standing with a particular community, and he will ensure that it will keep burning. So it is a very difficult task for us, because நம்ம உள்ளேயும் போக முடியாது, அதே நேரத்துல வெளியில இருந்து நம்ம இதை எப்படி அணைக்கிறதுன்னு பாக்குறது வந்து ஒரு கடினமான ஒரு ஒரு வேலையா இருந்தாலும் it is a great challenge which we will have to face. Thank you very much to all the organizers and the listeners. Thank you very much. நன்றி திரு கிறிஸ்டோபர் திலக். மிக அருமையாக அந்த இரண்டு இனத்தினர் எப்படி இது ஒரு ஒரு மதத்தை அழிக்கிற கலவராக மாற்றப்படுகிறது, நமது பொறுப்பு என்ன என்பதை பற்றியெல்லாம் மிக அழகாக சொன்னீர்கள். மிக்க நன்றி. அடுத்து திருவாளர் கிறிஸ்டோபர் திலக் சொன்னது போல, மணிப்பூர் எரிவது எந்த மாநிலத்திலும் எரியலாம் என்கிற ஒரு அதிர்ச்சியான தகவலை சொல்லி வைரலானவர். கொஞ்ச நாள் எல்லாம் பார்த்தோம்னா, அந்த பாலைவனத்தில் நீருக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிற போது ஒரு துளி தண்ணீர் கிடைக்கிற போது எப்படி ஆனந்தப்படுவோமோ அதுபோல அரசியல் மாற்றம் வராதா, இனி மதவாத சக்திகளிடமிருந்து நமக்கு மாற்றம் வராதா என்று ஏங்கிக் கொண்டிருந்த கர்நாடகா மாநிலத்திலே அரசியல் மாற்றத்திற்கு காரணமான மாஸ்டர் மைண்ட் தனது IAS பணியை ஜனநாயகத்தின் அடித்தளம் சிதைந்து போயிருக்கிறது, இந்த சிதைந்து போன ஜனநாயகத்தில் என்னால் அரசு பணியை தொடர இயலாது, நான் மக்களுக்கு பணியாற்ற மாற்றுப்பாதை எடுக்கிறேன் என்று அரசியல் பணியாற்ற புறப்பட்ட முன்னாள் IAS அதிகாரி, உங்களுக்கெல்லாம் வைரலாக பரிச்சயமான திருவாளர் சசிகாந்த் செந்தில் அவர்கள் வருகிறார். நன்றி ஆஸ்டின். ஃபாதர் ஜெகத் கஸ்பருக்கு என்னுடைய நன்றிகள். ஏன்னா இந்த மாதிரி கூட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு. ஏன்னா புரிதல் தான் முதல் ஆரம்பம். நம்ம மாற்றம் ஒரு நாள்ல வர விஷயம் கிடையாது, அதுக்கு ஆரம்ப புள்ளி வந்து புரிதல் தான். இன்னும் கேட்டா புரிதல் தான் மாற்றம்னு நான் சொல்வேன். அதனால அந்த புரிதலுக்கு நம்ம கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்தோம்னா வழிகளும் அதுக்கான விடைகளும் கூட நம்ம கண்டுபிடிக்கலாம். இங்க கிறிஸ்டோபர் ரொம்ப அழகா அந்த என்டையர் கான்டெக்ட் எல்லா அந்த டெமோகிராபிக்ஸ் ஜியோகிராஃபி எல்லாம் சொல்லிட்டாரு. ஸோ அவர் சொன்ன எல்லா பாயிண்ட்டுமே வந்து ரொம்ப வேலிடான விஷயங்கள். எல்லாரும் கூட அதை பத்தி கொஞ்சம் டீப்பா யோசிக்கணும். நான் ரெண்டு கருத்தை மட்டும் நான் ஆட் பண்ணி நான் என்னுடைய இதை முடிச்சிடலான்னு பாக்குறேன். அதாவது இரண்டு குழுக்கள், அதாவது மனிதர்கள் வந்து குழுக்களா வாழ்வது வந்து ஒரு நேச்சுரல் பினாமினன். அது சோசியல் சைக்காலஜில அப்படிதான் அந்த குரூப்ஸ் ஃபார்ம் ஆகும். ஆனா அந்த குரூப்ஸ் ஏன் சண்டை போடுவாங்க அப்படின்றதுக்கு ஒரு காரணம் உண்டு. கிறிஸ்டோபர் சொன்ன மாதிரி ரிசோர்ஸ்க்காக தான் சண்டை போடுவாங்க அப்படின்னு ரொம்ப நாளா நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். ரிசோர்ஸ் வந்து கன்ஸ்ட்ரெயின்ட் வரும்பொழுது அந்த ரிசோர்ஸ்க்காக ரெண்டு பேரும் சண்டை போடுவாங்க. அப்புறம் போக போக நமக்கு என்ன புரிஞ்சுதுன்னா, இந்த ஜெர்மன் இஷ்யூஸ்ல இருந்து எல்லாத்துலயுமே இன்ஃபேக்ட் ஹென்ரி டாச்வெல்னு ஒரு சோசியல் சைக்காலஜிஸ்ட் பைனியர் இன் திஸ் ஒர்க்,
குழுக்கள் வந்து காரணமே இல்லாம கூட சண்டை போடுவாங்கன்றதுதான் அவருடைய ஒரு கண்டுபிடிப்பு. அதாவது உங்களுக்கு ஒரு காரணமே தேவையில்லை. சோ ஒரு விதமான அரசியலை நீங்க நடத்துனீங்கனாலே குழுக்களை நீங்க சண்டை போட வைக்கலாம். அமைதியா வாழ்ந்துட்டு இருக்கவங்களையும் நீங்க சண்டை போட வைக்கலாம். முதல்ல 2 பேரை குழுக்களாவும் மாத்தலாம். 2வது அவங்க சண்டை போடவும் வைக்கலாம். அது ஒரு விதமான அரசியல். அந்த அரசியலை வந்து இன்னைக்கு ஒரு பிரைமரி அஜெண்டாவா எடுத்துக்கிட்டு ஒரு பார்ட்டி வந்திருக்காங்க. அதனாலதான் அவங்கள ஃபாசிஸ்ட் லைக் பார்ட்டின்னு நம்ம சொல்றோம். ஏன்னா அவங்களுடைய பிரைமரி அஜெண்டாவே டு ஸ்டே இன் பவர் இந்த அரசியலை பண்றதுதான். ஸோ அவங்களை ஏன் நம்ம இவ்வளவு வெஹமெண்டா எதிர்க்கணும்னு சொல்றன்றதுக்கு காரணம் இதுதான். தட் தேர் பாலிடிக்ஸ் சர்வைவ்ஸ் ஆன் திஸ் இந்த குரூப் கான்ஃபிளிக்ட். அந்த குரூப் கான்ஃபிளிக்ட வேற வேற விதங்கள்ல அவங்க உருவாக்குவாங்க. ஆனா அந்த குரூப் கான்ஃபிளிக்ட் இருக்கிற வரைக்கும் தான் அவங்க பாலிடிக்ஸ் இருக்கு. அதை தாண்டி வேற அவங்களுக்கு ஐடியாலஜியோ அஜெண்டாவோ எதுவுமே கிடையாது. ஸோ இப்படிப்பட்ட ஐடியாலஜி இருக்கிற ஒரு பார்ட்டியை வந்து அதுல இருக்கிற நல்லவங்களை பார்த்தோ அதுல இருக்கிற கொஞ்சம் புத்தி உள்ளவங்களை பார்த்தோ நம்ம மன்னிச்சு விட்டுற முடியாது. அந்த ஐடியாலஜியை நம்ம அடிப்படையோட அதை நம்ம வந்து அப்ஜெக்ட் பண்ணாதான் நம்மளால வந்து ஒரு 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 ப்ராக்ரஸை கொண்டு வர முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப காங்கிரஸ் நீங்க எடுத்தீங்கன்னா காங்கிரஸ்ல நிறைய பேருக்கு சில கம்ப்ளைண்ட்ஸ் உண்டு. அப்கோர்ஸ் காங்கிரஸ்ல இருக்கிறவங்களை பத்தி தான் கம்ப்ளைண்டே தவிர காங்கிரஸ் ஐடியாலஜி இஸ் த ஐடியாலஜி ஆஃப் இந்தியா. நம்ம கான்ஸ்டியூஷன் என்ன எழுதணுமோ அது இந்த ஐடியாலஜின்னு வந்தது. அதனாலதான் அந்த ஐடியாலஜியை நம்ம வந்து வளர்க்கணும், அதை மறுபடியும் எடுக்கணும், அதை கையில எடுக்கணும். ஸோ இந்த அரசியல் தெளிவு நமக்கு இருக்கணும். நமக்குள்ள நிறைய பேருக்கு இன்னைக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. அரசியல்னாலே நம்ம ஒரு 50-60 வருஷமா பின்னோக்கி போயிட்டோம். ஐயோ நாங்க அரசியல் இல்லை, நாங்க அதெல்லாம் இன்வால்வ் ஆக மாட்டோம், நாங்க தனியா இருப்போம் அப்படின்றது. என்னைக்கு நம்ம ரோட்ல நடக்க ஆரம்பிச்சிட்டோமோ அன்னைக்கு நம்ம அரசியல் ஆயிட்டோம். ஆல்ரெடி பொதுமக்களுடைய சேர்ந்து வாழ ஆரம்பிச்சதுல இருந்தே நம்ம அரசியலா இருக்கும். அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். இந்த அரசியல்ல இருந்து தூரம் இருக்கும் போதோ இல்ல நம்ம தள்ளி இருக்கும் போதோ என்ன ஆகும்னா இந்த புரிதல்ல சில பிரச்சனைகள் வரும். அப்போ நமக்கே தெரியாம நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய விஷயங்களுக்கு தெரியாம சப்போர்ட் பண்ணுவோம், இல்லைன்னா அமைதியா இருந்துருவோம். அமைதியா இருக்கிறதும் தெரியாம தப்பு பண்றவங்களை சப்போர்ட் பண்றது ரெண்டும் ஒண்ணுதான். இது நம்ம டீப்பா புரிஞ்சுக்கணும். ஸோ இன்னைக்கு இந்த அரசியல் இவ்வளவு தூரம் ஏன் வளர்ந்துருக்கு, நீங்க மணிப்பூர் இப்படி ஏன் எரியுதுன்னு காரணம்னா என்ன கேட்டா நான் என்னையே தான் காரணம்னு சொல்லுவேன். ஏன்னா நான் கொஞ்ச நாள் இதை பத்தி எல்லாம் பேசல, இதை பத்தி எல்லாம் புரியல, நானே ஒரு அரசியல் வயப்படலை. அதனால கூட இதெல்லாம் முன்னாடி வந்திருக்கலாம். ஸோ இந்த புரிதல் நமக்கு ரொம்ப தேவை. 2வது இந்த பாலிடிக்ஸ் என்னன்றதை கொஞ்சம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது வந்து இட் சர்வைவ்ஸ் ஆன் ஹேட். இட் சர்வைவ்ஸ் ஆன் 2 குரூப்பை வந்து கான்ஃபிளிக்ட்ல கொண்டு வந்து அந்த குரூப்பை எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னா மெஜாரிட்டி வர்சஸ் மைனாரிட்டின்னு தான் பண்ணுவாங்க. அதான் ஒரு அமித்ஷா வந்து 80-20 பாலிடிக்ஸ்னு பல இடங்கள்ல சொல்லியிருப்பாரு. 80% எப்படி 20%க்கு எதிராக திருப்புனா அந்த பயத்துல வந்து 80% நமக்கு ஓட் போடுவாங்க. ஸோ இட் இஸ் அ டெமோக்ராட்டிக் வே ஆஃப் கமிங் இன் டு பவர். ஹிட்லரும் சரி எல்லாரும் சரி இவங்க எடுத்த வழி வந்து டெமோக்ரஸி தான். ஜனநாயகத்தை அழிக்கிறாங்கன்றதுல ஜனநாயகத்தை வச்சுதான் உள்ள வருவாங்க. உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் ஜனநாயகத்தை அழிப்பாங்க. ஸோ இன்னொரு 10 வருஷத்துல இந்த கான்ஸ்டியூஷன் நமக்கு இருக்குமா இல்லையான்னு கூட நமக்கு தெரியாது. ஸோ 47ல நமக்கு கிடைச்ச கண்ட்ரி வந்து ஒரு விதமான காம்ப்ளெக்ஸான கன்ஃபியூஸ்டான ஒரு தேசம் தான் நமக்கு கிடைச்சது. ஆனா நம்மளுடைய ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ்க்கு வந்து அந்த கன்ஃபியூஷன் இல்லை. இந்தியா எப்படி போகணும் அப்படின்றதுல வந்து ஒரு தெளிவு இருந்ததுனாலதான் அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை எழுதினாங்க. இல்லைன்னா அந்த அரசியலமைப்பு சட்டம் இல்லைன்னா இன்னைக்கு நம்ம இவ்வளவு பேர், இவ்வளவு விதமான மொழிகள், இவ்வளவு விதமான மதங்கள், இவ்வளவு விதமான நம்பிக்கைகள் கூட அமைதியா நம்மளால வாழ்ந்துக்கவே முடியாது அந்த அரசியலமைப்பு சட்டம் இல்லைன்னா, அது காட்டின வழிகாட்டுதல் இல்லைன்னா. சோ அதனால அப்படிப்பட்ட ஒரு பியூட்டிஃபுல் ஐடியாவை தான் நம்ம ஐடியா ஆஃப் இந்தியானே சொல்றோம். ஏன்னா அதுக்கு வேற வார்த்தை கிடையாது. உலகத்துல வேற அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் எங்க இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. சோ இந்த மாதிரி ஒரு அழகான ஐடியா ஆஃப் இந்தியாவை ஒத்துக்காதவங்க எல்லாம் சேர்ந்து உருவாக்குனது தான் பிஜேபி அண்ட் ஆர்எஸ்எஸ். அன்னைக்கே இந்த ஐடியா அவங்களுக்கு அந்த பன்முகத்தன்மையான சமத்துவத்தை நம்பும் ஒரு சிந்தனையை ஒத்துக்கொள்ளாதவங்க தான் அவங்க. ஸோ அவங்களுடைய நேச்சர், பை நேச்சரே they want to change all these things. They can't understand that there can be ஈக்விட்டியா எல்லாம் இருக்க முடியும் அப்படின்றது அவங்களுக்கு புரியாது. ஸோ அதனால அவங்களுடைய பார்வையில தேசம்னா அதுல ஒரு ஹைரார்கி இருக்கணும், புத்தி இல்லவங்க மேல இருக்கணும், இந்த மதத்தை சார்ந்தவங்க மேல இருக்கணும், மற்றவங்க இருக்கலாம், ஆனா நீங்க செகண்ட் கிரேட் சிட்டிசனா இருக்கணும். அப்படிதான் அவங்க பாக்குறாங்க சமுதாயத்தை. ஸோ இவங்க தான் இன்னைக்கு வந்து நமக்கு ஆட்சியில சென்டர்ல உட்காந்துக்கிட்டு, அதனால்தான் நிறைய கான்ஃபிளிக்ட் அவங்களுக்கும் இந்தியா எனும் சிந்தனைக்கும் அவங்க நிறைய கான்ஃபிளிக்ட். அரசியலமைப்புல ஒன்னொன்னா மாத்தணும்னு நினைக்கிறாங்க. இப்போ வந்து யூனிஃபார்ம் சிவில் கோடை பத்தி ஏன் பேசுறாங்கன்னா,
ஒண்ணு அந்த குரூப் கான்ஃபிளிக்ட வச்சு அவங்க அரசியல் வளரும். ரெண்டாவது அவங்க வந்து அந்த அந்த சிந்தனையை ஒத்துக்காதவங்க. நீங்க வந்து கொஞ்சம் வித்தியாசமா பண்றீங்கன்னா நீங்க செகண்ட் கிரேடா இருங்கன்னு சொல்றவங்க தான் அவங்க. ஸோ இதுக்கு அவங்க யூஸ் பண்ற மெனி வெப்பன்ஸ்ல ஒண்ணு நேஷனலிசம். ஆனா அது ஒரிஜினல் நேஷனலிசம்லாம் கிடையாது. அது வந்து ஒரு ஃபேக் நேஷனலிசம். அவங்களுடைய அஜெண்டாக்கு எது தேவையோ அதை மட்டும் கான்டெக்ஸ்ட மட்டும் வச்சுப்பாங்க. ரெண்டாவது இவங்க எந்த ஒரு விதமான அவங்க பேசுற எந்த வித கொள்கைக்கும் அவங்க வந்து உண்மையானவர்கள் கிடையாது. ஜஸ்ட் டு கம் டு பவர் தே மைட் டூ எனிதிங். இதுதான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். நான் மறுபடியும் என்ன நான் சொல்றேன்னா, இது வந்து ஒரு மத கான்ஃபிளிக்டோ இல்ல வந்து ஒரு இன கான்ஃபிளிக்டோன்ற பாக்குறத விட இது ஒரு மோசமான அரசியலின் விளைவு. ஏன்னா நான் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்திருக்கேன், எனக்கு தெரியும். ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஒழுங்கா இருந்தா, மக்களுக்கு அவர் மேல நம்பிக்கை இருந்தா எந்த காரணத்துக்கும் சண்டை போட மாட்டாங்க. அவங்களுக்குள்ள எவ்வளவு எனிமிட்டியா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த அட்மினிஸ்ட்ரேட்டரை நம்பி அவங்க வாழ்க்கையை நடத்துவாங்க. இன்னைக்கு நடந்திருக்கிறது என்னன்னா, அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபெயிலியர், அந்த கவர்னன்ஸ் ஃபெயிலியர்னால மக்களுக்கு இன்னைக்கு ட்ரஸ்டே இல்லை. யார் நம்மளை காப்பாத்துவான்ற ட்ரஸ்டே இல்லை. மைத்தீன மக்களுக்கும் இல்லை, குக்கீன மக்களுக்கும் இல்லை. இந்த ட்ரஸ்ட் இல்லாம போகும்பொழுது என்ன ஆகும்னா கான்ஃபிளிக்ட் உருவாகும், மிஸ்ட்ரஸ்ட்னால சண்டை உருவாகும். அது அந்த மிஸ்ட்ரஸ்ட் கண்டிப்பா போயிட்டே இருக்கும். அதான் நான் சொல்றேன், 47 நமக்கு கிடைச்ச கண்ட்ரி வந்து ஒரு ட்ரஸ்ட் இல்லாத ஒரு ஆர்கனைசேஷன் தான் கிடைச்சது. 47 சுதந்திரம் வரும்போது காந்தியடிகள் இன்னும் நாவுக்காலியே தான் சுத்திட்டு இருந்தார். மறுபடியும் அந்த சமுதாயத்துக்குள்ள ட்ரஸ்ட் உருவாக்கணும் தான். அந்த காலத்திலயும் சரி இந்த காலத்திலயும் சரி காங்கிரஸ் செய்த பெரிய விஷயம் என்னன்னா எல்லா சமுதாயத்துக்குள்ள ஒரு ட்ரஸ்ட்டை உருவாக்குறது தான். அப்கோர்ஸ் கரப்ஷன் இதெல்லாம் நிறைய அலிகேஷன்ஸ் இருந்தாலும் இந்தியா எனும் சிந்தனையை வந்து வளர்த்தது வந்து காங்கிரஸ் தான். அதுதான் அந்த ஐடியாலஜி தான் இனிமேலும் பண்ண போகுது. ஸோ அதனால இந்த அரசியலின் பிரச்சனையை நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்க வந்து டெவலப்மெண்ட் பண்றாங்க, அப்படி பண்றாங்க, இப்படி பண்றாங்கன்னு அவங்க கதை விட்டாலும் their politics survives on hate, their politics survives on communities fighting. இதை நம்ம வந்து அடுத்த ஜெனரேஷன் நம்ம கொடுக்க போறோமா, நம்ம வந்து நம்ம குழந்தைங்களுக்கு இந்த சச்சரவை தான் விட்டுட்டு போக போறோமான்ற கேள்வி வந்து ஒரு அடல்ட்டையும் தூங்க விடக்கூடாது. என்ன கேட்டா, எப்படிப்பட்ட நாட்டை நம்ம விட்டுட்டு போறோம் இவங்களுக்கு, அப்படி நம்ம மக்களுக்கு விட்டுட்டு போறோம், குழந்தைங்களுக்கு விட்டுட்டு போறோம்ன்றத நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு நிலைமையில் நம்ம இருக்கிறோம். அதாவது நம்ம குழந்தைங்களுக்காக எல்லாம் நம்ம பண்ணுவோம், நல்லா சம்பாதிப்போம், அவங்கள படிக்க வைப்போம். அவங்க கையில ஒரு சமுதாயம், அவங்க பாதுகாப்பா இருக்கக்கூடிய சமுதாயத்தை கொடுத்துட்டு போலன்னா நீங்க படிக்க வச்சு என்ன பிரயோஜனம்? நீங்க நல்லா சொத்து சேர்த்து என்ன பிரயோஜனம்? இட் இஸ் கோயிங் டு பி அட்டர் வேஸ்ட். தேர் வில் பி சிவில் வார் இன் திஸ் கண்ட்ரி இஃப் திஸ் கண்டினியூஸ். இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு அது நடக்கும். ஸோ நான் பாக்குற ரொம்ப பெரிய ஒரு தவறு நம்ம கிட்ட இருந்து அமைதி காப்பதுதான். அதாவது 2019 இருந்து இவர்கள் இஸ்லாமியர்களுக்கு பண்ணாத பிரச்சனைகள் கிடையாது. இஸ்லாமியர்களை என்னென்ன பேசணுமோ, அவங்களை என்னென்ன பண்ணணுமோ, எப்படி அசிங்கப்படுத்தணுமோ அப்படி அசிங்கப்படுத்திருக்காங்க. அப்படி ஒரு சமுதாயத்தை அவங்க பண்ணிட்டு இருக்கும் பொழுது மற்றவர்கள் நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம முன்னாடி இருக்குது. அதுதான் நம்ம பிரைமரியா இன்னைக்கு யோசிக்கணும். இன்னைக்கு 250 சர்ச்சு தைரியமா கொளுத்துறாங்கன்னா இது ஏற்கனவே அவங்க இஸ்லாமியர்கள் கூட பண்ணிட்டாங்க. அதனால அவங்களுக்கு தெரியும் இது ஒண்ணும் நடக்காது, இங்க யாருக்கும் பேச மாட்டாங்க, யாருக்கும் ஒரு உறுதுணையா வரமாட்டாங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். ஸோ அதை வச்சுதான் அவங்க முன்னாடி போவாங்க. ஸோ அதனால நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, இன்னைக்கு வந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து, எஸ்பெஷலி நம்ம ஒரு மைனாரிட்டி கம்யூனிட்டியா இருக்கும் பொழுது நம்ம வந்து அநியாயங்களை, இன்ஜஸ்டிஸை பார்த்துட்டு அமைதியா இருந்தோம்னா நாளைக்கு அது நம்ம வீட்டுக்கும் வரும், அது நம்ம குடும்பங்களுக்கும் வரும். அதுல வந்து எந்த மாற்று கருத்தும் வேண்டவே வேண்டாம். நான் நிறைய டைம் வந்து நான் வேற கம்யூனிட்டி பேசும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, சார் நாங்க வந்து அமைதியானவர்கள், நாங்க வந்து இதெல்லாம் இன்வால்வ் ஆக மாட்டோம், நாங்க எதுவா இருந்தாலும் நாங்க அப்படியே 2 பக்கமும் எங்கேயும் சண்டை இல்லாம போயிடுவோம் அப்படின்னு. அதுக்கு ஒன்னும் ஆப்ஷனே கிடையாது. அது அந்த நெருப்பை இன்னைக்கு அணைக்க நம்ம எல்லாருமே போலன்னா அந்த நெருப்பு நம்ம வீட்டுக்கு வரதான் செய்யும். ஸோ இதுதான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். வி பெட்டர் வாய்ஸ் அவுட் அண்ட் ஃபைட் ராதர் தென் சிட் சைலண்ட் அண்ட் பர்ன். இதான் நான் சொல்லுவேன். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நான் பாக்குறேன். ரெண்டாவது வந்து டெமோக்ரஸி வந்து ஒரு டஃப்பான ப்ராஜெக்ட்டுங்க. அது ஈஸி ப்ராஜெக்டே கிடையாது. ஆட்டோக்ரஸி வேணா ரொம்ப ஈஸியான ப்ராஜெக்டா இருக்கலாம், ஒருத்தர் கையில விட்டுட்டு நம்ம பாட்டு தூங்கிடலாம். ஆனா டெமோக்ரஸில டெய்லி நம்ம இன்வால்வ் ஆகலைன்னா அது வேற மாதிரி போயிடும். டெமோக்ரஸி ஹேஸ் டு பி நர்ச்சர்ட், ஃபாட் எவ்ரி டே. ஸோ இட் இஸ் அ காம்ப்ளெக்ஸ் ப்ராஜெக்ட்.
கடந்த 50-60 வருஷமா நம்ம யார் கையிலயோ கொடுத்துட்டு தூங்கிட்டோம்னு தான் நான் என்னை பத்தியே ஃபீல் பண்ணேன். நான் பார்க்கும்போது நான் பப்ளிக் சர்வீஸ்ல இருந்தாலுமே கூட நான் அரசியலா எதுவும் பண்ணல, அரசியலா எதுவும் பேசல. இது சரியான அரசியல், இது தவறு, இது தப்புன்னு வெளியே வந்து சொல்லல. ஸோ என்னுடைய ஒரு பெரிய ப்ராப்ளமா இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன் நான் அதை பெரிய ப்ராப்ளமா பாக்குறேன். இன்ஃபேக்ட் வேர்ல்டு வைட் இந்த ரைட் விங்கர்ஸ் வந்து இன்னைக்கு பெரிய லெவல்ல வந்திருக்கிறதோட காரணமே வந்து அது இந்த மாதிரி வந்து ஒரு ஐடென்டிட்டி லெஸ் மாசஸா கன்வெர்ட் ஆனதுனாலதான், நிறைய பேர் பேசாததுனாலதான், அந்த அரசியலை நம்ம தூக்கி பிடிக்காததுனாலதான். ஸோ ஐ திங்க் இட் இஸ் டைம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டு we don't have an option and we need to start talking. இன்னொரு விஷயம், பேசுறதால மட்டும் எதுனா ஆயிருமான்னு கேட்டா கண்டிப்பா ஆகும். ஒரு விஷயம் நான் சொல்றேன், இந்த ரைட் விங்கர்ஸோட ஒரு பெரிய அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கு. அவங்களால பப்ளிக் ஒப்பீனியனை ஏத்துக்க முடியாது இனிஷியல் ஸ்டேஜஸ்ல. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்க அதெல்லாம் மறந்துடுவாங்க. ஆனா இனிஷியல் ஸ்டேஜஸ்ல பப்ளிக் ஒப்பீனியன் எப்படி மாறுதோ அதுக்கு ஏத்த மாதிரி அவங்களும் மாறுவாங்க. பப்ளிக் ஒப்பீனியன் ஓவர்ட்டா ஒரு பக்கம் இருந்தா அவங்க அந்த பக்கம் மாறிடுவாங்க. ஸோ அந்த பப்ளிக் ஒப்பீனியனை ஜென்ரேட் பண்றது நம்மளுடைய ஒரு ஒர்க்கா இருக்கணும். அது எப்படி பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, எல்லாருமே ரோடுக்கு வர முடியாது, எல்லாருமே ரொம்ப தைரியமாலாம் பேச முடியாது. ஆனா நம்ம ஸ்பேஸ்ல நம்ம அதை பண்ணலாம். நம்மளுடைய ஸ்பேஸ் வந்து உங்களுடைய ஸ்பேஸ் வெறும் வாட்ஸ்அப் வந்து அதுக்குள்ள பண்ணுங்க, இல்ல வீட்டுக்குள்ள பேசணுமா பேசுங்க. ஆனா ரொம்ப அறிவுபூர்வமா இதை வந்து கன்வின்ஸ் பண்ணணும், மத்தவங்களையும் கன்வின்ஸ் பண்ணணும். நிறைய பேர் வந்து இதுல வேற மாதிரி அவங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கும். அந்த புரிதலை நம்ம எப்படியாவது ஏற்படுத்தணும். அதுக்கு முதல்ல நம்ம வந்து குரூப்புகளா இயங்கக்கூடாது. நம்ம வந்து இந்த குரூப் கூட தான் நான் பேசுவேன், வேற குரூப் கூட பேச மாட்டேன்லாம் சொல்லக்கூடாது. அடுத்த குரூப்ல இருக்க இன்ஃப்ளூயன்சர்ஸையும் நம்ம பொறுமையா, நிதானமா, அவங்க மேல இருக்க அக்கறையோட அவங்களை நம்ம இந்த பக்கம் இழுக்கணும். அப்பதான் அது நடக்கும். இல்லைன்னா அது இந்த தவறான புரிதல் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். ரெண்டாவது வந்து நான் இன்னொரு லாஸ்டா ஒரு விஷயம் சொல்லி முடிச்சிடுறேன். அவர்களுக்கு இஸ்லாமியர்கள் எதிரிகள் அல்ல, என்னை பொறுத்த வரைக்கும். என்னுடைய புரிதல் இது. யாரையாவது அவங்க எதிரியாக நினைக்கணும்னா அவங்க கிறிஸ்தவ சமுதாயத்தை தான் நினைக்கிறேன். ஏன்னா கிறிஸ்தவ சமுதாயத்துக்கிட்ட தான் படிப்பு இருக்கு. கிறிஸ்டபர் சொன்ன மாதிரி இந்த எஜுகேஷன், இந்த நாலேஜ் ஸ்ப்ரெட்டிங் ஒர்க்கை கிறிஸ்தவர் தான் பார்த்திருக்காங்க. ஸோ அசெட்ஸும் சரி, இந்த நாலேஜோட கண்ட்ரோலும் சரி கிறிஸ்டியன் கம்யூனிட்டிக்கு இருக்கிறதுனால அவங்களுடைய லாஜிக்கல் டார்கெட் வந்து கிறிஸ்டியன்ஸ் தான். இஸ்லாமியர்களை வந்து ஒரு ஓட்டுக்காக வேணா அவங்க காட்டலாம், தனியா அடையாளப்படுத்தி காட்டலாம், அந்த 20% காட்டணுன்றதுக்காக காட்டலாம். ஆனா அவர்கள் உண்மையான பார்வை கிறிஸ்தவ சமுதாயத்தின் மேல் இருக்குதுன்றது என்னுடைய ஆழ்ந்த நம்பிக்கை. நான் மங்களூர்ல வேலை செஞ்சதுனால சொல்றேன். ரெண்டாவது வந்து நீங்க பாத்தீங்கன்னா மிஷினரிஸ் வேலை செஞ்ச எல்லா இடத்துலயும் அவங்களும் வேலை செய்வாங்க. அவங்களுக்கு அது ஒரு பர்சனல் இதா பாக்குறாங்க, அவங்க ஒரு அஃப்ரண்டா பாக்குறாங்க. அதை எப்படியாவது இந்த மிஷினரிஸ் வேலை செஞ்ச இடங்களாக நார்த் ஈஸ்டா இருக்கட்டும், இல்ல இந்த பக்கம் இருக்க சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் ட்ரைபல் ஏரியாவா இருக்கட்டும், இவங்களும் போய் டீப்பா வேலை செய்வாங்க அந்த இடத்துல. அதனால so let us not be in any a dream that nothing is happening to us and we are okay. No, we are not okay unless we start talking out, we start fighting for others. This fight will come to our house. அப்படிதான் நம்ம பார்க்கணும். ரெண்டாவது வந்து இன்னைக்கு மணிப்பூருக்காக என்ன பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஸ்பெசிபிக்கான கேள்விகளுக்கு நம்ம போனோம்னா, இன்னைக்கு சிச்சுவேஷன் அங்க ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு. அரசாங்கம் மாறலைன்னா, கவர்னன்ஸ் மாறலைன்னா மக்களுக்கு எந்த விதமான நம்பிக்கையும் யார் மேலேயும் வரப்போறது கிடையாது. நீங்க என்னதான் எக்ஸ்டர்னலா பண்ணாலும் இன்டர்னலா பண்ணாலும் ஒன்றும் நடக்க போகுது. பிகாஸ் ஆன் த ரோட் தே நீட் சேஃப்டி. ஹூ வில் ப்ரொவைட் தட் சேஃப்டி? வித் தீஸ் பீப்புள் இன் கவர்மெண்ட் தே கேன் நாட் ஃபீல் சேஃப். யாருமே சேஃபா ஃபீல் பண்ண முடியாது. 5 லட்சம் வெப்பன்ஸை வந்து சூறையாடிட்டாங்கன்னு சொல்றாங்க. 6 ஆர்மரில இருந்து சூறையாடி இருக்காங்க. இதுல சூறையாட முடியுமா 6 ஆர்மரியில ஒரே நாள்ல? சிசிடிவி ஒண்ணுல கூட சிசிடிவி ஃபுட்டேஜ் இல்லையா? அப்படின்னா கவர்மெண்டே இப்ப 5 லட்சம் வெப்பனை எல்லாருக்கும் கொடுத்துருச்சு. இப்ப நீங்க யாரு கையில எது இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில அங்க ஏதாவது ஒண்ணு பீஸ்ஃபுல்லா நடக்கணும்னா அரசாங்கம் மாற வேண்டும். அதை வந்து ஒரு விதமான நியூட்ரல் பார்ட்டி தான் நம்ம அதை மேனேஜ் பண்ணாதான் கொஞ்ச நாளுக்கு அது ஹீல் ஆகும். அப்ப கூட எனக்கு எதுவுமே அது வாபஸா வரா மாதிரி தெரியல. இது ஒரு பர்சனல் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு எத்தனிக் கிளென்சிங் மாதிரி தான் நான் பாக்குறேன். ஸோ அது அப்படி இருந்தாலுமே கூட இந்த அரசியலை புரிந்தவர்கள், அதாவது இன்டெலெக்சுவல்ஸ், சோ கால்ட் இன்டெலெக்சுவல்ஸ் யாருன்னா எழுத படிக்க தெரிஞ்சவங்க எல்லாம் இன்டெலெக்சுவல் தான். ஒரு விஷயத்தை அதன் பின் இருக்கும் அரசியலும் அதன் பின் இருக்கும் விஷயங்களையும் புரிந்து மற்றவர்களுக்கு தெரிவிக்கக்கூடிய எல்லோருமே இன்டெலெக்சுவல்ஸ் தான். இந்த இன்டெலெக்சுவல்ஸ் வாய் மூடி மௌனமா இருந்தா மாஸ் என்னைக்குமே எக்ஸைட் ஆகாது, அது தவறான வழியில தான் போகும். ஸோ அதனால இது வந்து நம்ம யாருக்காகவோ ஒரு சமுதாயத்துக்காகவோ தேசத்துக்காகவோ பண்றதெல்லாம் நினைச்சுக்க வேண்டாம்.
உங்க வீட்டுக்காக, உங்க குழந்தைங்களுக்காக, உங்க பேர பிள்ளைங்களுக்காக நீங்க பண்ணிதான் ஆகணும். இல்லைன்னா நீங்க அவங்களுக்கு இது வரைக்கும் செஞ்ச எந்த ஒரு விஷயமும் கூட உபயோகம் இல்லாமல் போய்விடும் என்பது என்னுடைய கருத்து. ஆனா லெட் அஸ் நாட் பி வெரி எல்லாமே போயிட்டு தான் நினைக்க வேண்டாம். இது ஒரு பாடம் நமக்கு. இந்த பாடத்துல இருந்து நம்ம எப்படி மேல வர போறோம் அப்படின்றதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது நான் சொல்றேன், இந்தியா மாதிரி ஒரு நாட்டை வந்து அவங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அது வந்து ஒரு ப்ளூரல் ஸ்டேட், அது வந்து ஒரு ஹெட்ரோஜினியஸ் ஸ்டேட். அதை வந்து நீங்க கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. This country will fight back and it has the history of fighting back. So all that we have to do is we have to come out boldly. This is a time that we cannot stay neutral. Neutrality is the biggest killer and biggest enemy right now. So அது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அரசியல் பயப்படணும், அரசியல் பயப்படுத்தணும். போல்டா நம்மளுடைய கையில இருக்க நமக்கு இருக்கிற டெமோக்ராட்டிக் வெப்பன்ஸ் என்ன இருக்கோ அதை நம்ம உபயோகப்படுத்தி இந்த பப்ளிக் ஒப்பீனியன் ட்விஸ்ட் பண்ணாதான் இது மாறும். இது என்னுடைய தாழ்ந்த கருத்து. நன்றி, வணக்கம். ஐயா, மிக்க நன்றி. பேசுங்கள், பேசுங்கள், பேசிக்கொண்டே இருங்கள். உங்கள் வட்டத்தில் பேசுங்கள், உங்கள் வரப்புகளை தாண்டி பேசுங்கள், தொடர்ந்து பேசுங்கள். அநீதியான சமூகத்தில் பிறந்து விட்டோம், அதை அப்படியே விட்டுவிடக்கூடாது. நாம் தொடர்ந்து பேச வேண்டும். ஜனநாயகம் என்பது 47 ஆகஸ்ட் 15 கிடைத்தது மட்டுமல்ல, தொடர்ந்து நாம் ஜனநாயகத்தை செதுக்க வேண்டும் என அருமையான கருத்துக்களை சொன்னீர்கள். நன்றி ஐயா. உங்களுடைய அந்த வைரல் வீடியோவை பார்த்துதான் நிறைய பேருக்கு மணிப்பூரே தெரிஞ்சிச்சு. அப்போதான் வந்து இப்படி ஒருத்தர் வந்திருக்கிறார், ஒரு மீட்பர் வந்திருக்கிறார் அரசியல் மாற்றத்திற்கு தமிழகத்தில் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்துச்சு. நீங்க அருமையா பேசுறீங்க, மிக்க நன்றி. இப்போது நமக்கு கேள்வி பதில். பலர், there are many non-Tamil speaking participants. You have expressed that you want to ask questions in English. You can go ahead. Let me give you some housekeeping. If you want to ask question, you need to raise your hand. Also, you need to turn on your video so that we'll be able to spotlight you. So turn on your video and raise your hand. And also you need to mention to whom you are asking the question. So you can ask question to Mr. Sasikanth Senthil, Mr. Christopher Tilak, and also to Father Jegath Gaspar. Okay, Mr. Hubert. Mr. Hubert, you can unmute, and the question is for whom? Kelly Tamil kelunga. Hello, good morning and good evening. Well, my name is Michael Hubert from Chennai. I speak both in English and Tamil so that all can understand. Sir, எல்லாருடைய பேச்சு ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப என்கரேஜிங்கா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தி த்ரீ were very encouraging. ஏன்னா இந்த இடத்துல வந்து ஊக்கம் தான், we need motivation. That I agree. என்னுடைய வியூ, I give my view, sir, then you can answer. அதுல உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம், அது எப்படி இதை மேற்கொண்டு எடுத்துட்டு போகலாம். சார், நான் என்ன பிலீவ் பண்றேன்னா, ட்ரைபல்ஸ் ஆர் ப்ரொடெக்டர்ஸ் ஆஃப் மினரல்ஸ். இந்த ஃபைட் வந்து ரிலிஜன் வந்து இஸ் யூஸ்ட் அஸ் ஒரு மாஸ்க் ஆர் ஃபேஸ் கவர். இந்த மினரல் மைனிங்க்கு தான் இந்த சண்டையே நடக்குது. அந்த மினரல்ஸ் ஆர் வெரி ரிச் இன் த ட்ரைபல் ஏரியா. இது நம்ம எல்லாரும் ஒத்துக்கணும். அதுக்காக தான் அந்த ட்ரைபல்ஸ் அங்கிருந்து வெளியேற்றுறாங்க. வெளியேற்றிட்டு then they give it to corporates. ரெண்டாவது சார், திஸ் இஸ் ஒன் திங். அடுத்தது என்னன்னா, ஓகே, இது வந்து பிஜேபியோ அல்லது சம் கிரீடி பார்ட்டி ஏன்னா ஏதோ வந்து இந்த மாதிரி நம்ம மேல அட்டாக் பண்றாங்க, கிறிஸ்டின்ஸ் மேல அட்டாக் பண்ண ஏதோ ஒத்துக்கிறோம். இது இந்தியாவுக்குள்ள நடக்குது. See, when Biden, I think Biden has a role in, he's a preparator of this crime. He is encouraging this crime by, praising Modi or taking him there and இதெல்லாம். அதுல can he be a party to be considered as a encouraging genocide or encouraging டைம் லிமிட்டேஷன் கணக்குல வச்சு உங்களுடைய கருத்து கேள்வியா வச்சிட்டீங்கன்னா yes father, yes, that's my question. That's it. ஹியூபர்ட், யாருக்கு கேக்குறீங்க? குறிப்பிட்ட யாராவது கேக்குறீங்களா? All any three of them can answer. Okay. Mr. Sasikanth. Yeah, so ரெண்டு விஷயம். ஒன்னு வந்து மினரல்ஸ் பத்தி சொன்னாங்க. அப்கோர்ஸ் this has been always the story, பட் இந்த ஸ்பெசிபிக் கேஸ்ல we have to understand பிஜேபியோட ஒரு லார்ஜர் அஜெண்டா வந்து about gaining politically power.
So in the specific situation, I don't know how much it will apply, but what he says is broadly correct. The tribal map, forest map, and the tribe mineral map நீங்க போட்டீங்கன்னா எல்லாம் ஒண்ணா கோயின்சைட் ஆகும். So that is one thing. செகண்ட் திங், பைடன் வந்து பெர்பச்சுவேட்டர் பண்றதுக்கு முன்னாடி எவ்வளவு வாய்ஸ் நம்ம கிரியேட் பண்ணணும்னு நம்ம யோசிக்கணும். ஒரு இன்டர்நேஷனல் ஒப்பீனியன் வரணும்னா அதுக்கு வந்து ஒரு ஹியூஜ் நாய்ஸ் நம்மள இருந்து முதல்ல உருவாகணும்ல. நமக்குள்ள மணிப்பூரை பத்தி பேச வேண்டிய டைம்ல நம்ம வந்து செங்கோல் பத்தி பேசிட்டு இருந்தோம். திஸ் வாஸ் தி நரேட்டிவ் which was being run by பிஜேபி நரேட். இது அப்புறம் யூஎஸ் விசிட், இதுதான் வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியால அவங்க அஜெண்டா செட் பண்றாங்க. இன்னைக்கு வந்து நமக்கு வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியால இருந்து ஒரு அஜெண்டா செட்டிங் ரோல் நடக்காது. ஸோ வி ஹேவ் டு ஃபைண்ட் வேஸ் ஆஃப் செட்டிங் த அஜெண்டா த்ரூ வாட் வி ஹேவ். இன்னைக்கு சோஷியல் மீடியா கையில இருக்கிறது அது ஒரு பெரிய அட்வான்டேஜா நான் பாக்குறேன். ஸோ if we raise enough voice, then world forces also will be forced to take notice. அதான் அந்த குறைந்தபட்ச வேலையை நம்ம ஈஸியா நம்ம வீட்ல இருந்தே பண்ணலாம். பட் அதை நம்ம ஒரு வேலையா நம்ம பண்ணாதான் அது நடக்கும். Thank you, sir. அடுத்து சக்கரவர்த்தி, I mean, like I would like to add, Austin. May I ask a question? I would like to. Hello. No, Chakrabarti, go Hello. ahead. Yeah. Hello. Yeah. Sir, this is Austin, can I also add to the first question? Bangalore la irundhe I'm addressing Sorry, yaar, Christopher sara. Senthil as well as Father Gaspar. இல்ல நான் ரெண்டு பேருக்குமே first now we are talking about Manipur. question பேசினார்ல அவர் first question. Hello, ஆமா சொல்லுங்க சார். may I continue? Yeah, go ahead. Yeah. Senthil as well as Father ku see, now we are talking about Manipur. Achingla, this community, Christian community, has suffered even in Karnataka. எப்பனா during Kaveri riots, அவங்க especially Karnataka Christians, தமிழ் மாதிரி ஆயிடுறாங்க. அவங்க they are linguistic minorities, and two, they are religious minorities. So they have been attacked. So that is probably, I see that it is a beginning where it started. Now it is Manipur. Yesterday it was Karnataka. And my request is Senthil can use his good offices and see that the Tamil Christians are very peacefully and harmoniously, they can enjoy their masses. Inge vandu masses kuda they cannot conduct in Tamil. Every church, including it is police are hand in glove. They remove the the banners or the boards from the Tamil churches. That is two. And now we are seeing all the BJP is not only just against Christians, it is even against Hindus, and they have a calculated movement where they wanted to bring their agenda. For example, they are always totally against Tamils. அது வந்து ரொம்ப கிளியரா தெரியுது. We are little, I mean, aware that these people are doing something behind. உங்களோட கேள்வி அந்த ஒரு முதல் கேள்வியோட நிறுத்திக்கலாம்னு நினைக்கிறேன். கொஸ்டின் interactive session one. Fine, Hello. sir, fine, sir. Yeah, my concern can be addressed. Yeah. Okay, but I think I'll get into kind of, because question answer, if it is focused, it will be meaningful. Otherwise, many will feel kind of they will leave. I think the first question is very, very vital in the Karnataka context. I think Senthil sir can add. In Bangalore alone, my guess is around 2.5 million Tamils are there. Probably after visiting that state in the recent times, the Tamils should begin peaceful, quiet engagement with political and social forces there. It's a long, another discussion we can have about Bangalore and Karnataka. I think it's very important to have also how Tamils can become, I don't know if I'm right, Mr. Senthil can correct me. I understand that there are 16 Telugu-speaking MLAs in the assembly. There are 6 Marathi-speaking MLAs in the assembly. There are 2 Malayalam-speaking MLAs in the assembly, but not one Tamil. That's an important issue which we will take it up in another session. If Mr. Senthil sir would like to respond quickly and briefly, sir, you can. Yeah, one short response, see, the difference is this. Social strifes வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும்.
இப்ப தமிழ்நாட்டுல வந்து வட இந்தியர்களை அடிக்கிறது அப்படின்றது ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்து அங்கேயும் தமிழர்களை இந்த ஸ்ட்ரைஃப் எல்லாம் இருக்கும். இத ஈவன் பண்ணி இத நல்லிஃபை பண்றதுதான் அரசாங்கத்துடைய வேலை. அரசாங்கத்துடைய வேலை வந்து இந்த சோஷியல் இஷ்யூஸ் எல்லாம் சால்வ் பண்ணி மறுபடியும் சொசைட்டி ஒரு பீஸ்ஃபுல் பாத்வே கொண்டு போய் அவங்கள முன்னாடி கொண்டு போறது தான் அரசாங்கத்துடைய வேலை. ஆனா அரசாங்கமே அந்த சோஷியல் ஸ்ட்ரைஃபை என்கரேஜ் பண்ணி வயலன்ஸுக்கு புஷ் பண்றதுதான் வித்தியாசம். நீங்க எந்த ஸ்டேட் எடுத்தாலுமே இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கதான் செய்யும். ஆனா the difference is whether the government is an active participant and even designer of such things. Angada difference. So that happens in Karnataka, sir. Very true. Yeah. They are I think, designers, subsequent governments, be it Congress, be it BJP, be it JDS. Chakravarti sir, yes, we will have another session for Karnataka. I think for the next 7 minutes, if you are very, very focused, 30 seconds questions, rapid fire questions, please ask. Otherwise, we'll have 15 minutes or 10 minutes what to do, our response, and what we can do. Because our sessions should be very focused and productive also. Thanks everyone for joining. So if you have very, very rapid fire questions, please come in. ஷார்ட்டா கிறிஸ்பா கேளுங்க. உங்க பேரு, ஊர் சொல்லுங்க. அதுக்கப்புறம் கேள்வி ஷார்ட்டா கேளுங்க, யாருக்குன்னு சொல்லுங்க. அடுத்து வந்து ஜான் சந்திரன், உங்க பேரை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு வந்து கொஸ்டின் ஷார்ட்டா கேளுங்க. Hello, good morning. Yeah, please go ahead. Yeah, can you hear? Yes, பேசுங்க. Yeah. Go ahead, Yeah, okay. This is John Chandran from Bangalore, Karnataka. I am the Vice President of Indian Christian Unity Forum, an all-denomination organizational front in Karnataka. And I am also the Vice President of Catholic Association of Bangalore. So, the small issue is we have been organizing lot of protests and we have been organizing lot of talks. So Mr. Senthil சொன்ன மாதிரி நம்மளுடைய கிரைமே வந்து பாத்தீங்கன்னா தான் சைலன்ஸ். So that we realized it very late. Probably all the Christians we realized it very late. So இப்போ இந்த மாதிரி நிறைய ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம், நிறைய மெமரண்டம்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறோம் கவர்மெண்ட்டுக்கு. பட் ஆஃப்டர் a certain point of time it stops. இப்போ ஒரு 2 weeks பிஃபோர் வந்து கவர்னருக்கு வந்து நாங்க ஒரு பெரிய ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு அதனுடைய மெமரண்டம் வந்து கவர்னருக்கு சப்மிட் பண்ணோம். ஸோ அந்த மெமரண்டம் அங்க சப்மிட் பண்ணிட்ட பின்னுக்கு we do not know where it reaches and also we do not know what to do next. So as an IAS officer, இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் திங்ஸ் எல்லாம் வந்து மிஸ்டர் செந்திலுக்கு நல்லா தெரியும். ஸோ ஐ வாண்ட் இஸ் அட்வைஸ் நெக்ஸ்ட் இதை எப்படி எடுத்துட்டு போறது, இந்த மேப்பிங் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் நம்ம வந்து எப்படி பண்றது அப்படின்றது. டுடே we are on the world forum where all the top leaders of the world are discussing. இப்போ இது வெறும் கர்நாடகா மாத்திரம் இல்லாம நெக்ஸ்ட் அந்த மேப்பிங் எப்படி பண்ணணும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வைஸ் அப்படின்றது I would like Mr. Senthil to answer. Thank you, John. So of course நம்ம நம்ம ப்ராப்ளம் என்னன்னா, நம்ம வந்து ஒரு செட் மெத்தட் வச்சிருப்போம். அந்த மெத்தட் ரொம்ப காலமா அதே பண்ணிட்டு வரோம், அதே தான் முன்னாடி போயிட்டு இருக்கு. There is no innovation in our communication. So I think we are all intelligent people working in different forums. If we come together and think about how to communicate this particular thing, இன்னைக்கு பப்ளிக்கோட பார்வையில் இது கொண்டு வரணும்னா வேற இனோவேட்டிவா என்னென்ன மெத்தட், என்ன ஃபார்ம்ஸ் ஆஃப் ப்ரொடெஸ்ட் நம்ம பண்ண முடியும், நம்ம யோசிச்சு அதை பண்ணியே ஆகணும்ன்ற நம்ம அதை வந்து ஒரு கிரியேட்டிவா நம்ம கொண்டு போனோம்னா கண்டிப்பா world will look at what we are trying to do. So that is a challenge in front of us. It is a challenge for our intellect to find ways of doing this in a very interesting and a very எல்லாரும் பார்க்கக்கூடிய, எல்லாரும் கவனத்தை இருக்கக்கூடிய விதத்துல எப்படி பண்ணலாம்னு. There has been many examples in world when people have protested. Even Manipur வந்து நம்ம even today the imagery that stands in front of us is all the mothers protesting against the AFSPA. இது இன்னைக்கு வரைக்கும் அந்த இமேஜரி எல்லாரும் மனசுலயும் இருக்கும். I'm just saying ப்ரொடெஸ்ட் பண்றதுக்கும் ஒரு கிரியேட்டிவ் அண்ட் நியூ வேஸ் we should find out. Thank you, sir. Thank you. இந்த ஃபாரம் முடிஞ்சிட்ட பிறகு கூட I have a small suggestion, like, okay, இதுக்கு ஒரு solution of mapping அப்படின்னா maybe we can have a WhatsApp group of this particular day's participants and we can share our ideas, because இங்க இருக்கிறவங்க எல்லாமே வந்து leaders or organizational leaders, so that ஒருத்தர் நினைக்கிற ஒரு இதை வந்து நம்ம we can execute. Well taken, good suggestion, sir.
Thank you. Yeah. Yeah. Austin, you, sir. or 1 hour 30 minutes like the close பண்ற மாதிரி. That's then only we can make it a standard. We have another 10 minutes, so Sure, sir. we need this way forward as well as questions. So maybe you can take 1 or 2 more questions and then go. 2 more questions, Father. In the Johnson அடுத்து Peter Morais. Yeah, Johnson unmute பண்ணுங்க. Yeah, யாருக்கு question Johnson பேச சொல்லுங்க. Good morning and good evening to everyone. So this is just what I felt is they are testing the water. I think Sasikanth and Christopher well said. One of the question I have is how they blocking the internet and communication to reaching those affected people. That's the first question. Second question, what are the next steps? Because the strategy will not succeed if you go straightly go and against them. Because one of the things is we need to have a tactics. So the reason why I'm saying is the way it is functioning is they already have thing that nobody will talk about this, or we can suppress everything, right? So I'm ready to get into the process. Anything as a intellectuals, you guys are there. You know how things work, how some things may not work. So I just want to know what are the next steps. Thank you. Thank you, Johnson. Sasikanth, sir. Let Father answer it for Christopher. Oh, okay. So let me get Father on. Father? Christopher, would you like to say? என்னை பொறுத்த வரைக்குங்க இப்போ I think both very first of all I would like to record my sincere appreciation to both Christopher and Sasikanth Senthil sir. And Austin was telling me the people who are commenting already, Father is going to join Congress party. I would like to assure you it is not about joining the Congress party or anything. I repeat that in today's context, we need the Congress party to defend our democratic constitution and the institution and value. It's number one. Therefore, how we can strengthen India's democracy, I think the a kind of coordination between committed people, number one, as the friend from Bangalore suggested. Secondly, creative way of communications which need a lot of communication, and that's what I think somebody Johnson also. You are a extraordinarily remarkable IT expert, Johnson. I think the Far Christ International Group should form a very strong, powerful or a social media group with enough resources. That's very important to take on this ideology of hate, not only here in India, anywhere. Hate anywhere is a threat to humanity. And I will openly say this, we have to do global advocacy and lobbying to bring hate also under the purview of soft terrorism. I don't know, I think Christopher and Senthil sir can also reflect on this. Hatred, it is not just carrying weapons alone that should come under terrorism. Spreading hate also should come under the discourse of terrorism, and for which opinion making globally is very important. Indian diaspora is there everywhere, and they have to face the global communities also. So when you tell the world that here is a strong segment of people who are committed to an ideology of hate, I think the world should discuss that, and for which a very strong global social media group with needed competencies and resources very important. That's one way of going forward. Christopher, you can also add. Christopher sir. Yeah. Okay. Am I audible? Yeah, please. Yes, a little choppy, but okay, sir. Am I audible? Yes, sir. Yeah. Hello. கேக்குது சார், கேக்குது, பேசுங்க. உங்களோட ஆடிபிளா இல்லன்னா விட்டுடலாம், because it can am I audible? Yeah, now it's okay, you can go ahead. Yeah. Please go ahead, Christopher. I think you are having issues, Christopher. Network issues, There is a couple of
Yeah, I think இல்ல. To go ahead. இதுல வந்து உங்களோட இன்னொரு basically there are a couple of points raised by the audience. Yeah. There are a couple of points raised by the audience. Now, my request is அவரோட இது நெட்வொர்க் இது பிரச்சனை ஃபாதர். நம்ம ஆமா, கடைசி கேள்வி பீட்டர் மொராஸ்ல கேட்கலாமா ஃபாதர்? இல்ல, ஆமா, நீங்க கேட்டுக்குங்க, ஒப்பீனியன் கேட்டுங்க. பட் ஐ திங்க் ஃபார் தி ஆர்டர் ஆஃப் தி மீட்டிங் ஐ வுட் சஜஸ்ட் இன்னும் எத்தனை பேர் கேள்வி கேட்டிருக்காங்க? ஹவ் மெனி? நாம வந்து 4 பேருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கோம் ஃபாதர். இன்னும் ஒருத்தர் கூட கொடுக்கலாமா இல்ல முடிச்சுக்கலாமா? இன்னும் இருக்காங்க. நம்ம தேர் ஆர் பீப்பிள் யூ கேன் கிவ் them. ஒருத்தர் பீட்டர் மொராயிஸ் அப்படின்னு ஒருத்தர் கை தூக்குனாரு. அவர் வந்து ஆக்சுவலி ஐ திங்க் ஹி ஹஸ் கான் டவுன். பீட்டர் கிரேஸ் பீட்டரை வந்து இது பண்றீங்களா? பீட்டர் மொராயிஸ். ஓகே பீட்டர் மொராயிஸ். ஆமா, பீட்டர் கேளுங்க. நீங்க வந்து அட்மிட் பண்ணிட்டு கேளுங்க. Good evening. I'll keep my question to the point. Basically, my roots in Tamil Nadu. I spent all my life in Bangalore. Now I am in this continent. Let me come to the question directly to Father. You mentioned about material assistance and also assistance to rebuild the places of worship in Manipur. Now, I see unity is a very big challenge and it's a very utopian concept. I ask this because every day, every congregation in the Catholic Church wants to do things on their own. Why does not the Church think of one platform which will be the main agent in coordinating this and doing something there? That's all my question. Yeah, I think you see, everyone has their own role to play. Our role is to generate ideas and bring people around those ideas for others to coordinate and take it forward. Today we have made a beginning and a lot of people are talking about it. If there is do I have the time to coordinate everything? No, I don't have. But if there are people coming together and wanting to take forward, I can amplify a message. I can bring, let's say, if in a normal time 100 people are there ready to support, through my effort I can make 1,000. But will I be in the forefront leading it? I don't know. But then we have taken your point. Unity is very important. But if you think that after achieving unity we will start doing it, will never happen. Let's start doing things. Whoever thought one person like Sasikanth Senthil will become the voice of conscience to and hope to a lot of people, and many people today trust him because he has built a credibility. I mean, it's a long process. As he said, peace is the only way, and it is a process. People who believe in the ideals of constitutionalism, living together in harmony, let's come together and do something. Reaching out to everyone just to make a point that we care. And this is where probably Senthil sir, we can mobilize things, but we may not have the capacities to deliver it. I don't know if Congress party can help in that regard to reach whatever material assistance people are willing to give to the people to reach. அதை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு நீங்க உதவி பண்ண முடியுமா செந்தில் சார்? Right now they have not given us the access. It's like strictly controlled and very difficult to reach anything. See, ஒரு விஷயம் நான் அஷ்யூர் பண்றேன். We are in touch. Our people are there in the ground, and as of now, when the violence is still on, whatever has to be done on a humanitarian basis is being done. But anything is not enough. I agree. But there will be a lot of rehabilitation to do in the coming days once the violence subsides, and we need to rebuild the whole thing. So I think right now there's no way to do it because government is completely on top. They're not even allowing access. Even journalists are not getting access. So we'll have to wait and watch, but be ready with our own systems and networks and how we will mobilize things. The moment the channels open, I think we should be in a position to help. Yeah, sure. Thank you, sir. இப்போ வந்து தீர்மானங்கள் ஃபாதர் நீங்க அதை Thank you. I think
Yeah. இந்த கூட்டத்தினுடைய தீர்மானங்களாக நம்ம இதுல தொடர்ந்து இந்த விவாதங்களிலும் உரையாடலிலும் மணிப்பூர் என்று மட்டுமல்ல, மணிப்பூர் is a kind of a catalyst point where we come together, but we have an obligation to confront the forces of hate. That's how I would like to define, and spread message of love and support the political forces which stand for constitutionalism, inclusivity and harmony. அதை சப்போர்ட் பண்றவங்களுக்கு அதுக்காக நிக்கிறவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும். அந்த வகையில இந்த ஒரு இதுல இணைந்து உழைக்க முன் வருகிறவர்கள் முதலில் உங்கள் பெயர்களை இங்க சேட் பாக்ஸ்ல போடலாம். Those who would like to continue in this journey of working together, not only regionally and nationally, but globally also, very important. Because fascism has global connect and global resources. It is important that we take them on in all frontiers where there are some serious efforts have to be there. So we have to, இப்படி வச்சுக்கலாம் நம்ம தீர்மானத்தை Manipur is becoming an occasion for Christians and all men and women of goodwill to work together to confront the forces of fascism and support solidly those who are on the field resisting these forces of Secondly, we will get ready for materially assisting the affected people of Manipur, all people, not Christians. If we are going to help only Christians, we have already failed. No, all people who have been affected, we have to help and support, and we are requesting the assistance of both administration as well as strong political parties on the ground. And as Christopher said, women groups particularly, we can begin working with the women groups there. And if Christopher and Sasikanth can help us to identify such credible groups, we can send our, we don't need to jump in the theater there and become somebody there. No, we will enable and empower local organizations who are working with the people. The credibility certification can be given by political people like Sasikanth and Christopher. That is number 2. Number 3, I feel we should talk more about the destruction of 249 churches. This is something very serious, and the national media is not talking about it. Administration is not talking about it. Even political parties are not talking about it. Including that, we have to create it as we have to amplify this issue that 249 churches have been destroyed. They wanted to destroy the self-confidence of those communities, the social coherence normally given. I understand because from Kanyakumari how Christianity played a very important role in transforming communities there, underprivileged communities, oppressed communities. So in the enabling aspects of Christianity through community mobilization, it is annoying to RSS forces, and அந்த வகையில தான் நம்ம இந்த டிஸ்ட்ரக்ஷனை பார்க்கிறோம். So there has to be an effort to provide national and global support for these people to rebuild their communities, rebuild their churches. These are the things. அதுக்கு இணைந்து உழைக்க விரும்புகிறவர்கள் இப்போது இங்க நீங்க இது பண்ணலாம். இதை நீங்க செகண்ட் பண்ண விரும்புறீங்கன்னா you can come in and second. Number 1, forming a global social media and also a network to confront the force of hatred. 2, get ready for relief efforts for Manipur through locally credible organizations. We don't want to jump in, with the assistance from political parties like importantly Congress. And thirdly, helping to rebuild the communities, particularly the destroyed churches. Over to Austin. Oh, Father, thank you, Father. Now, I second your resolutions, so we'll follow. And the number அனுப்புனவங்களை Grace Pradibha will take that. இன்னைக்கு இது ஒரு தோக்கமாக இருக்கட்டும், இது முடிவு அல்ல. 50 ஆண்டுகளுக்கு பிறகும் Austin, can we also hear from Sasikanth sir? Do you have anything specific for this group to begin
working on. You have said it, இதெல்லாம் ஜெனரலா சொல்லிட்டீங்க. ஸ்பெசிஃபிக்கா இத பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னா it will be something of a guidance to us. இல்ல எனக்கு இப்போ ஒரு immediate request ஒன்னு இருக்கு, because I have received it from the people on ground. Lot of children are who are studying are actually left their colleges and universities, especially the Kuki minority. They have been almost chased out of their universities and colleges, so they are relocating to various places like Bangalore and Chennai and whatever. So they are facing some difficulties in getting admissions into institutions for the lack of migration certificate. Adi iduntu nariya konja issues irukku. I can get the people who are kind of organizing them, and we can through our contacts and support to education institutions, if we get their admissions done, I think dropping a year is a very bad thing for children to do. And with all these issues, at least bare minimum outside Manipur, we should be able to help them. So that is something which I thought I should flag. Sir, if you have people coordinating on behalf of cookies there, I can immediately connect them to the organization or the official organization that coordinates all Christian institutions in India. Ecumenical, like not only Catholic. The office is in Delhi only, and it is a full-fledged office. Avangla kondu, we can have a conversation with them, sir. Anytime, Sure, definitely. Sure. I'll put the cookie the person coordinating the cookie students. I'll put them. Yeah, sure. Anything else you would like to say, sir? Yeah, whatever you have said is perfectly done. So first we need to form a network and form a kind of voice. So in fact, எங்க ஒரு 4 பசங்க சேர்ந்து வாய்ஸ் ஆஃப் மணிப்பூர்னு ஒரு நியூஸ் லெட்டர் releasing every